சுமார் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு 19வது நூற்றாண்டுலன்னு வச்சுக்கோங்க. வியட்நாமில் இருக்கிற ஒரு மலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம். பச்சை பசேல்னு பார்க்குறக்கே கண்ணுக்கு பயங்கர குளிர்ச்சியாக இருக்கிற அந்த ஒரு கிராமத்தில் நிறையா பிணங்கள் தலை இல்லாமல் கிடைக்க ஆரம்பிக்குது. அது அந்த ஊரோட தண்ணியில் இருக்கிற ஏதோ ஒரு பேய் பார்க்குற வேலை தான்னு சொல்லிட்டு பயத்தில் மக்கள் யாரும் கண்டுக்காமல் இருக்கிற டைமில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தன்னோட அக்கா புள்ளைய காணோன்னு சொல்லிட்டு இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக நம்ம கதையோட ஹீரோவை அந்த ஊருக்கு வர வைக்கிறாங்க. அப்படி ஒரு டிடெக்டிவா இருக்கிற நம்ம ஹீரோ அந்த ஊருக்கு வந்துட்டு எப்படி அந்த ஊர்ல அந்த ஒரு மர்மத்தை சால்வ் பண்றாங்கறதா இந்த ஒரு கதை. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. ஆகையால் மறக்காம அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதையோட ஆரம்பத்தில் ஒரு அழகான ஒரு மலை அடிவாரம். அந்த இடத்துல ஒரு சின்ன அழகான ஒரு கிராமம் ஒன்று இருக்கு. ஆனா அப்படி அழகான அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் பயங்கர பதட்டத்தோட ஆத்தோரமா வந்து பாக்குறாங்க. அவங்க முகத்தில் இருக்கிற அந்த ஒரு பதட்டத்துக்கும் அந்த ஒரு பயத்துக்குமான காரணங்கிறது கடந்த 5 வருஷமா அந்த கிராமத்துல மர்மமான முறையில நடந்துகிட்டு இருக்கிற தொடர் கொலைகள். ஆனா அப்படி இப்பயுமே ஒரு டெட் பாடிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. தலையே இல்லாம கிராம மக்கள் எல்லாரும் தண்ணியில இருக்கிற ஏதோ ஒரு கொடூரமான மிருகம் இல்லைன்னா ஏதோ ஒரு தண்ணி பேய் தான் இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அந்த பிணங்களை புதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஊர்ல ஒரு மந்திரவாதி ஒருத்தர் இருப்பான். அவன் தான் அந்த பிணத்தை வந்து வச்சுட்டு சில பூஜைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ அந்த பாடியோட வயிறுல சம்திங் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி தெரியும். இவங்களும் கத்தியை வச்சு கிழிச்சா அதுக்குள்ள இருந்து ஏகப்பட்ட இந்த பாம்பு மாதிரி இருக்கிற மீன்கள்லாம் வெளியில வருது. இது வரைக்கும் 8 பாடிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருந்திருக்கு. அந்த 8 பாடிஸுமே தலை இல்லாம இப்போ ஒரே இடத்துல தான் புதைக்க வைக்கப்பட்டிருக்கு. இப்படி இருக்கும்போது அந்த கிராமத்துல ஒரு லேடி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயினும் கூட. அவங்களோட அக்கா பொண்ணு ஒருத்தர் இருப்பா, நாகா அப்படின்னு. அந்த ஒரு புள்ள காணாம போய் கொஞ்ச நாள் இருக்கும். அப்படி இருக்க அந்த நாகாங்கிற புள்ளையோட ஷூ மட்டும் ஆத்தோரமா கிடைச்சிருந்திருக்கும். இறந்து போயிருந்தா பாடியா கிடைச்சிருந்திருக்கலாம். ஆனா வெறும் ஷூ மட்டும் தான் கிடைச்சிருக்குங்கும் போது கண்டிப்பா அவ இறந்துருக்க மாட்டா. அவ எங்கேயாவது உயிருக்கு போராடிக்கிட்டு இருப்பான். அதனால எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி இவ தான் நம்ம ஹீரோயின் தான் பார்த்தா ஹீரோக்கு லெட்டர் போட்டிருந்திருப்பாளாம். ஆகையால் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக ராயல் பேலஸ்ல டிடெக்டிவா வேலை பார்க்கிற, அதாவது அரசர்களுக்கு கீழே டிடெக்டிவா வேலை பார்க்குற நம்ம ஹீரோ இந்த வேலையை எடுக்கிறதுக்காக குதிரையில வந்துட்டு இருக்கிறான். ஒன்ஸ் ஹீரோ அந்த கிராமத்துக்குள்ள வந்த உடனே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்பதான் வெளியில வந்திருப்பாங்க. சடனா அந்த ஒரு ஒய்ஃப் அப்படியே கீழே விழுந்து அப்படியே அவங்க மூக்குல இருந்து ப்ளீட் ஆகுற மாதிரி எல்லாம் தெரியுது. ஹீரோ ஏதாவது உதவி பண்ணலான்னு இருந்தா அவங்க ஹஸ்பண்ட் வேணாங்கிற மாதிரி சொல்லிடுவாரா. சரி உதவி வேண்டானா ஒன்னும் பண்ண முடியாதுன்னு அதுக்கப்புறம் ஹீரோ நேரா ஹீரோயினோட கடை ஒன்று இருக்கும் மார்க்கெட்டுக்கு நடுவுல. அங்க போனா கடைங்கிறத பூட்டிந்திருக்கு. அங்க பக்கத்து கடைக்கார லேடி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க தான் அந்த மாதிரி அந்த நாகாங்கிற தன்னோட அக்கா புள்ள காணாம போனதுல இருந்து ஊரோட தலைவர் வீட்டு முன்னாடி தான் எந்நேரம் அவ தர்ணால ஈடுபட்டு இருக்கிறா. போய் அங்கதான் போயிருந்திருப்பா. அவளை மீட் பண்ண போறீங்கன்னா அங்க போய் பாருங்கன்னு சொல்லியிருந்திருப்பாங்களா. அதே மாதிரி தான் ஹீரோயினும் அந்த ஊர் தலைவரோட வீட்டு முன்னாடி போய் நின்னுகிட்டு அந்த ஆள்கிட்ட பேசலாம் அப்படின்னு பார்த்தா வெளியில இருக்கிற காவலாளி கிட்ட உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க போல. ஹீரோயின் எவ்வளவோ அவளோட கஷ்டத்தை எடுத்து சொல்லி காட்டுவாங்க. பாருங்க என்னோட அக்கா பொண்ணோட பாடி, அந்த நாகாங்கிறவளோட பாடி இன்னும் கிடைக்கல அப்படின்னா அவ உயிரோட இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆகையால் ப்ளீஸ் இதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக எனக்கு யாராவது உதவி பண்ணுங்களேன் அப்படின்னு அங்க பேசிக்கிட்டே இருந்தாலும் அவங்க இங்கிருந்து ஒழுங்கா போமா, எங்களோட வேலைக்கு உழ வச்சிடாதுன்னா அவளை பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. அப்போ கரெக்டான நேரத்தில் ஹீரோவும் அங்கே வருவான். ஹீரோயினுக்கு ஏற்கனவே ஹீரோவை தெரிஞ்சிருந்திருக்கும். அதனால தான் ஒரு பர்சனல் விஷயத்துக்காக இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஹீரோவை டைரெக்டாகவே வர வச்சிருந்திருக்கா. எப்படி தெரியும்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட எக்ஸ் ஹஸ்பண்ட் ஒருத்தன் இருந்திருப்பான். ஆனால் அந்த ஆள் கொஞ்சம் இந்த கரப்ஷன்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனை பிடிச்சிருந்திருப்பான், அரெஸ்ட் பண்ணியிருந்திருப்பான். ஸோ அப்படிதான் புருஷனை கையும் களமா பிடிச்சிட்டு போன ஒரு டிடெக்டிவ்ங்கிற மாதிரி ஹீரோவை தெரியும். ஆகையால் இந்த ஒரு கேஸ்லையும் ஹீரோவோட உதவி தேவைப்படுதுன்னு கூப்பிட்டு இருந்திருக்காளா. எப்படியும் இப்போ ஊர் தலைவரை பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆகையால் 2 பேரும் அங்கிருந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எதுக்கு அந்த ஊர் தலைவரை இவ மீட் பண்ண போயிருக்க அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தண்ணியில இருக்கிற ஏதோ ஒரு பேய் தான் இது வரைக்கும் 8 பேரை கொலை பண்ணியிருந்திருக்கு. அதே மாதிரி நாகாவையுமே அந்த ஒரு பேய் தான் கொலை பண்ணியிருக்கும் அப்படின்னு ஊரோட தலைவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஆனா இது வரைக்கும் அந்த 8 பேரோட பாடிங்கிறது கிடைச்சிருக்கு, நாகாவோட பாடி கிடைக்கல. அதனால இதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு நீங்களே ஊருக்குள்ள எனக்கு சில ஆளுங்களை வந்து போட்டு கொடுங்களேன் அப்படின்னு கேட்டு இருப்பா இவ. ஆனா ஊர் தலைவர் அதை பண்ணாத காரணத்தால தான் வேற வழி இல்லாம ஹீரோயின் ஹீரோவை அவ்வளவு தூரத்துல இருந்து கூப்பிட வேண்டியதா போயிருச்சு. அடுத்த வேலையாக அந்த காணாம போனால அந்த நாகாங்கிற புள்ள அவளோட அப்பாவை போய் ஹீரோ மீட் பண்றான். நம்ம ஹீரோயினோட அக்கா புருஷன். ஸோ அவனை மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க கடைசியா எப்போ உங்க பிள்ளைய பாத்தீங்க, நாகாவை பாத்தீங்கன்னா கேட்கும்போது அவரு ஒரு 4-5 நாள் இருக்குன்னு சொல்றாரு. அவ காணாம போறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஏதாவது வித்தியாசமா சில விஷயங்கள் பண்ணனாலா அப்படிங்கிற மாதிரியும் கேட்பாங்க. ஏன் ஹீரோ இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறானா, மேபி ஏதாவது காதலன் கூட ஓடி போயிருக்க வாய்ப்பு
வாய்ப்பு இருக்குதுல்ல அப்படிங்கிற ஒரு கேள்விதான். ஆனா தன்னோட புள்ள ஓடி போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ இப்படி ஒரு கேள்வியை கேட்ட உடனே அந்த அப்பங்காரனுக்கு பயங்கர ஒரு மாதிரி டிசப்பாயிண்டிங்கா இருக்கும். அதுக்கு மேல ஃபர்தரா அவர் பேசி இருந்திருக்க மாட்டாரு, அங்கிருந்து கிளம்பி போயிருவாரா. சோ ஹீரோவுமே ஹீரோயின்ட்ட சரி அப்படி அந்த நாகா யாரையும் காதலிச்சு கூட போகலைன்னா அந்த நாகாக்கு யாராவது எதிரிகள் இருக்கிறாங்களான்னு கேட்டாலும் இல்ல அப்படி யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா அவ அப்படி காணாம போறதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே ஒரு ஒருத்தன் திருட வந்தான்னு சொல்லுவாளா. என்னன்னா ஒரு நாள் நைட்டு அந்த நாகா புள்ள தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு திருடன் உள்ள வந்திருப்பான். ஏதாவது காசு பணம் கிடைக்குமா அப்படின்னு அங்க திருடிக்கிட்டு இருக்கும்போது அப்ப தெரியாம ஒரு பிளேட்டை ஒன்னு கீழே தள்ளி விட்டு இருந்திருப்பானா. இந்த சத்தத்துல அந்த நாகா புள்ள எந்திரிக்க அவளை கத்த விடாம அந்த திருடன் வாய பொத்த போகும்போது அந்த நாகா கொஞ்சம் தைரியசாலியா இருப்பா போல. அங்க இருக்கிற ஒரு கத்தியை எடுத்து அந்த திருடனோட கையிலேயே வந்து கீறி விட்டு இருந்திருப்பாளா. சோ இப்போ அந்த நாகாவோட ரூமுக்கு வந்துட்டு ஹீரோ உடஞ்சு போன ஒரு செராமிக் பிளேட் ஒன்னு இருக்கும், அதெல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் எதுக்கு அந்த புள்ள வாங்குறாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அந்த நாகாவோட அலமாரியை செக் பண்ணி பார்க்கும்போது அதுல துணிகள் எல்லாமே இன்னும் இருக்கதான் செய்யும். அப்படின்னா அவ ஓடி போகல. சரி எங்க அந்த நாகாவோட ஷூ கிடைச்சதுன்னு சொன்னேல அதை கொடுன்னு கேட்டதுக்கு அந்த ஷூ வந்து இந்த மாதிரி ஆத்துல இருந்து தானே கிடைச்சது, ஆகையால அதுல ஏதாவது தீய சக்தி இருக்குமோன்னு சொல்லி இங்க ஊர் பக்கத்துல இருக்கிற ஒரு கோயில் கிட்ட வச்சிருந்திருக்காங்களாமா. இதெல்லாம நம்பிக்கிட்டே இருக்கிறீங்க, சரி நீ இங்கே இரு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு ஹீரோ ஒரு வயசானவரை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஒரு கோயில் வரைக்கும் வரான். ஆனா அந்த வயசானவர் அந்த கோயில் கிட்ட போகணும்னா அவரு கழுத்துல போட்டிருந்திருக்கிற மாதிரியான ஒரு டாலரை நீயும் போட்டிருந்திருக்கணும், உனக்கு வேணும்னா நான் அப்புறமா ஒன்னு வாங்கி தரேன்னு சொல்லி அவர் மட்டும் போய் அந்த ஷூ எடுத்து கொண்டு வந்து தராரு. அந்த ஷூவை வாங்கினோன்னே ஹீரோ அந்த ஷூவோட பின்னாடியே ஒரு வித்தியாசமான முள்ளா இருக்கிற மாதிரியான ஒரு பழம் ஒன்று இருக்கு, லைக் ஏதோ ஒரு கொட்டை மாதிரி ஒன்று இருக்கு. யூஸ்வலா இந்த ஒரு பழம் இந்த ஒரு கொட்டை அப்படிங்கிறது இந்த ஒரு கிராம பகுதியில வளர்றது கிடையாது. அப்படின்னா இது எங்க இருந்து இந்த ஷூல ஒட்டியிருந்திருக்கும் அப்படின்னு ஹீரோக்கு ஒரு கேள்வி இருக்க இந்த கேப்ல அந்த வயசானவர் இருக்கிறாருல, ஸோ அவரு இந்த பேய் கதைகள் எல்லாம் நம்புறாரு. இந்த 8 பேரையுமே வந்து பேய் தான் கொலை பண்ணியிருக்குன்னு, அதனால அது ரிலேட்டடா பேசிக்கிட்டு இருப்பாரா. இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரியான விஷயங்களை டீல் பண்றதுக்கு எங்க ஊர் மந்திரவாதிகள் தான் கரெக்ட். ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே வேற ஒரு டிடெக்டிவும் இந்த வேலையை பார்க்கறதுக்காக வந்திருந்தாரு. ஆனா அவரே ஊர்ல இருக்கிற பேயை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அலறி அடிச்சு ஓடிட்டாராமா அப்படின்னு சொல்லக்குள்ள ஹீரோக்கு அது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். இப்போ அப்படியே அந்த ஊர் தலைவரோட வீட்டுல காட்டுறாங்க. அந்த ஊர் தலைவரோட பொண்ணு ஒருத்த இருப்பாளா, அவ குளிக்கிறதுக்காக வந்திருக்கும் போது அப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய பானையில தான் தண்ணி ஊற்றி வச்சிருந்திருப்பாங்க. அதுல இருந்து தண்ணிங்கிறது அப்படியே ஓவர் ஃப்ளோ ஆகி நேரா அவ கிட்ட வரைக்கும் வர என்ன இங்க நடக்குதுன்னு அவளும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாளா. சடனா அவளோட மூக்குல இருந்து அப்படியே ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. அந்த ஒரு தண்ணி ஊற்றி வச்சிருந்திருக்க அந்த பானையில இருந்துமே ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு மான்ஸ்டரோட கை வர மாதிரியும் தெரிய டக்குன்னு பின்னாடி வந்த ஒரு கை அப்படியே அவளை பொத்தி பின்னாடி இழுக்குது. அவ பயங்கரமா அலறி போயிடுறா. அவளோட அலறல் சத்தம் கேட்டோன்னே அந்த பிள்ளையோட அம்மாவும் அந்த வீட்டுல வேலை செய்யற ஒரு லேடியும் போயிட்டு தான் என்னாச்சுன்னா பாக்குறாங்களா. ஊர் தலைவருமே சத்தம் கேட்டு என்னென்ன பார்க்கறதுக்காக வந்திருப்பாரு. ஆனா அவங்களோட ஒய்ஃப் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்க பாத்துக்கிறோங்கிற மாதிரி சொல்லி அவர் அனுப்பி விட்டுருவாங்க. பேரலா ஹீரோ இருக்கிறான்ல, அவன் அந்த ஊரோட அந்த மந்திரவாதியை மீட் பண்றதுக்காக போயிருந்திருப்பானா. அந்த மந்திரவாதி ஹீரோ கிட்ட இந்த டெத் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குதுல்ல, ஸோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பேய் தான் இருக்குது. நானும் அந்த பேய் கிட்ட எவ்வளவோ பேச முயற்சி பண்ணேன், ஆனா அந்த பேய் என் பேச்சை கேட்குற மாதிரி தெரியல. அது கண்டிப்பா இந்த ஊர்ல இருக்கிறவங்களா ரத்தக்காவை வாங்காம விட மாட்டேன்னு ரொம்ப ஒரு மாதிரி வெஞ்சன்ஸ் ஃபுல்லா சுத்திட்டு இருக்குதுன்னா சொல்லுவாப்புல. ஆகையால் நீங்க இந்த ஊருக்கு புதுசு, சோ அதனால உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக நீங்க வேணும்னா இந்த ஒரு ஊதுபத்தியை எப்பவுமே உங்களோட வீட்டுல கொளுத்தி வச்சிருங்க, கூடவே கழுத்துல ஒரு தாயத்தையும் எடுத்து போட்டுக்குங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அதை கொடுத்துருப்பாரா. ஆனா இதெல்லாம் வாங்குறதுக்காக ஹீரோ வரல. ரேதர் அந்த நாகா புள்ளையோட ஷூல ஒரு விதமான ஒரு பழம் ஒண்ணு கிடைச்சிருக்கும்ல, அது இந்த ஊர்ல இந்த கிராமத்துல எங்க கிடைக்கும்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி இங்க இருக்கிற ஒரு நீர்வீழ்ச்சி பக்கத்துல இருக்குன்னு சொல்லுவாரு. சரின்னு ஹீரோவும் அந்த நீர்வீழ்ச்சிக்கு காட்டு பகுதியில் நடந்து வந்துகிட்டு இருந்தா அந்த இடத்துல ரொம்ப கேவலமா நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பா. இவ்வளவு கேவலமா நீ என்ன ஒளிஞ்சு ஃபாலோ பண்றதுக்கு என் கூடயே நடந்து வந்தாரலான்ட்டு அதுக்கப்புறம் அவளையே கூப்பிட்டுக்கிட்டு நேரா அந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ் அந்த ஒரு நீர்வீழ்ச்சிக்கு போறாங்க. ஹீரோ தேடி வந்த அந்த பழங்கள் அது அங்கதான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அங்க ஏதோ ஒரு ரத்தக்கரை இருக்கிற மாதிரியும் கண்டுபிடிக்க அதை பார்த்தோன்னே நாகா செத்து போயிட்டே அப்படின்னு ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ணுவாளா. சும்மா ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிற அது நாகாவா இல்லையான்னு உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா என்ன? ஃபர்தரா இந்த ஒரு கேஸை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னா நீ அதுக்கு முழு உண்மையை என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு கேட்டா அதான் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனேன்னு அவ சொல்லுவாளா. எல்லாத்தையும் சொல்லிட்டியா? ஆனா நாகாவோட அம்மா அவங்க ஹஸ்பண்டை விட்டு ஓடி போன மாதிரி தெரியுது, அந்த விஷயத்த நீ ஏன் சொல்லல அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அண்ட் ஹீரோ இதை எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்னா
வீட்டுக்கு போன இடத்துல நாகாவோட அம்மாவை ஹீரோ பார்த்துருக்க மாட்டான். சரி இறந்து போயிட்டாங்க அப்படின்னாலுமே அவங்களோட பேரை வந்து அச்சடிச்சு ஒரு ஒரு மரியாதை நிமித்தமா வச்சிருந்திருப்பாங்க. அந்த மாதிரியும் அங்க பூஜை ரூம்ல எதுவும் இல்ல. ஒருவேளை உங்க பொண்ணு ஓடி போயிருப்பாளோ அப்படின்னு ஹீரோ நாகாவோட அப்பா கிட்ட கேட்கும்போது அவரு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா ஃபீல் ஆயிருந்திருப்பார்ல. அதையும் ஹீரோ நோட் பண்ணியிருந்திருப்பான். அம்மா மாதிரியே பிள்ளையும் ஓடிட்டாளா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் அவரோட மைண்ட்ல வந்திருக்குங்கிறதையும் ஹீரோ சென்ஸ் பண்ணியிருந்திருப்பான். இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ புட்டு வைக்கக்குள்ள அப்புறம் ஹீரோயினும் சொல்லிடுறா, ஆக்சுவலி இந்த நாகா இருக்கிறாள்ல, இவ ஒரு கை குழந்தைய இருக்கிற டைம்லயே நாகாவோட அம்மா வேற ஒருத்தர் கூட ஊரை விட்டு ஓடி போயிருந்திருப்பாங்க. ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் ஈவன் நாகா கூட அந்த ஓடி போனவனோட குழந்தையா தான் இருக்க வாய்ப்பு இருக்குது, இவனோட குழந்தையா இருக்காது அப்படின்னு அரசல் புரசல்லாம் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நாகாவோட அப்பாவுக்கு பயங்கரமா நம்ம நாகா மேல சுத்தமா ஈடுபாடே இல்லாம போயிருந்திருக்கும். தன்னோட குழந்தை அப்படிங்கிற உணர்வு அவருக்கு எப்பவுமே இருந்திருக்காது. ஆனா ஹீரோயின் அப்படி யோசிக்கல. அவ ஓடினா ஓடி போயிட்டு போறா, குழந்தை நம்மள் தான் அப்படின்னு சொல்லி அவ எடுத்து நாகாவை வளர்த்த ஆரம்பிச்சிருந்திருப்பா. ஆனா என்னதான் நாகாவுக்கு அன்பு காட்டுறதுக்காக ஹீரோயின் இருந்தாலுமே நாகா கிட்ட பேசி பழகிறதுக்காக அவ வயசு பசங்க முன் வந்திருக்க மாட்டாங்க. அதற்கு காரணம் ஓடி போனவங்களோட பிள்ளைகிட்ட எல்லாம் நீங்க போய் பழக்கம் வச்சுக்காதீங்கடா அப்படின்னு அந்த பசங்களோட பேரண்ட்ஸ் தான் கண்டிச்சிருந்திருப்பாங்க போல. அதனால இவ ரொம்ப தனிமையா இருந்திருப்பா. இதனாலேயே சின்ன வயசுல இருந்து நம்ம ஹீரோயின் மட்டும்தான் நாகாவுக்கு அவளோட அம்மா அப்பா ஃப்ரெண்டு எல்லாமே அவ மட்டும்தான். யாருமே உனக்காக இல்லைனாலும் எப்பவுமே நான் உனக்காக இருப்பேன் அப்படிங்கறக்கான ஒரு அடையாளமா நம்ம ஹீரோயினும் அவ கையில இருந்த ஒரு காப்ப ஒன்ன நாகாவோட கையில அன்னைக்கு போட்டு விட்டு இருந்திருப்பான். ஆனா நாட்கள் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கும் வயசாகிட்டு இருக்குது. அவளுக்குமே மேரேஜ்ங்கிறது நடக்கும். அதனால நாகா கிட்ட சொல்லிட்டு பிரிய முடியாதுன்னு அவகிட்ட சொல்லாமலேயே ஹீரோயின் அன்னைக்கு வீட்டை விட்டு போயிருந்திருப்பான். ஆனா ஹீரோயின் போயிட்டா, அவ திருப்பி இனிமேல் வரமாட்டா அப்படிங்கிற இந்த எல்லா விஷயத்தையுமே ஊர் மக்களா இருக்கட்டும் அவங்க அப்பாவா இருக்கட்டும் யாரு சொல்லியிருந்துமே நாகா கேட்கல. ஹீரோயின் என்னை விட்டுட்டுலாம் போகல, கண்டிப்பா வருவா அப்படின்னு சொல்லிட்டு வழி மேல வெளி வச்சு காத்துக்கிட்டே இருந்திருப்பா. ஈவன் நாகாவே பெரிய புள்ளி ஆயிருந்திருப்பா, அது வரைக்குமே காத்துக்கிட்டு இருந்திருப்பா. பெரிய பொண்ணு ஆன காரணத்தால அந்த ஊர்லயே நாகா ஒரு துணி கடையை ஒன்று வச்சிருந்திருப்பாளா. ஸோ அப்படி துணி கடையில அப்படியே ஹீரோயின் வருவாளா என்னன்னு அதே சோகத்தோட உட்காந்துருக்கும் போது அன்னைக்குதான் ஹீரோயின் வீடு திரும்பி இருந்திருப்பா. ஏன்னா ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து இந்த ஃப்ராடு வேலையெல்லாம் பாக்குறேன் அப்படின்னு ஹரஸ் பண்ணியிருந்திருப்பான்ல. அதுக்கப்புறம் எங்க போறதுன்னு தெரியாம தான் அவ திருப்பியும் இங்க நாகாவை பாக்குறதுக்காக வந்தவளும். முதல்ல நாகா ஹீரோயினை பார்த்தனுமே கோச்சுக்குவா. ஆனா எவ்வளவு நேரம் தான் கோச்சுக்கிறது, அப்படியே பாச பிணைப்புல கண்ணீர்லாம் சிந்திட்டு ரெண்டு பேர் அந்த இடத்துல பயங்கரமா கட்டிப்பிடி வைத்தியம் போட்டுட்டு இருந்திருப்பாங்க. அப்படி ரொம்ப வருஷம் கழிச்சு தன்னோட புள்ள மாதிரி வளர்த்தன நாகாவை திருப்பி வந்து பார்த்த சில நாட்கள்லயே அவ காணாம போயிருக்கா அப்படிங்கிறது ஹீரோயினால சுத்தமா ஏத்துக்கவே முடியல. இப்ப கூட இந்த கதையை சொல்லும் போதே அவ அப்படியே கண் கலங்க ஆரம்பிச்சிருந்திருப்பா. இதையெல்லாம் பேசிக்கிட்டே அந்த நீர்வீழ்ச்சியில இருந்து வர தண்ணிங்கிறது அந்த மலையில அப்படியே ஓட மாதிரி வந்துகிட்டு இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஹீரோவோட கன்க்ளூஷன் என்னன்னா, மேபி இந்த நீர்வீழ்ச்சிக்கு நாகா வந்த டைம்ல அவளுக்கு ஏதோ ஒன்று நடந்துருக்கணும். அவளோட ஷூவை மேபி இந்த ஒரு தண்ணியில மிஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அப்படிதான் இந்த தண்ணியில அடிச்சுக்கிட்டு நேரா அது 6 வரைக்கும் வந்திருக்கணும் அப்படின்னு ஹீரோ கெஸ் பண்றான். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹீரோ அவன் தங்கி இருந்திருக்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அந்த ஊர்ல இருக்கிற மந்திரவாதி கொடுத்த அந்த ஊதுபத்தியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த தாயத்தா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ள வச்சிருந்திருக்காங்க. ரொம்ப தான் நம்பிக்கை அப்படின்னு யோசிச்ச ஹீரோவும் அதுக்கப்புறம் உள்ள வந்துட்டு நாகாவோட வீட்டுல இருந்து ஒரு உடஞ்சு போன ஒரு செராமிக் பிளேட் ஒன்று எடுத்துருப்பான்ல. ஸோ அந்த பிளேட்டை வந்து சும்மா அரேஞ்ச் பண்ணி பாக்குறேன் ஏதாவது க்ளூ இது கிடைக்குமான்னு. பெருசா எதுவும் கிடைக்கல. ஆனா அந்த பிளேட்டோட சென்டர்ல யார் அந்த பிளேட்டை செஞ்சாங்களோ அவங்களோட பேர்ல பாதி மட்டும் இருக்கிறத பாக்குறான். இதை வச்சுட்டு ஒன்னும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு யோசிச்சவனும் அப்படியே அந்த புள்ளையோட ஷூவை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோக்கு சடனா அந்த ஒரு காட்டுக்குள்ள அவன் தனியா நடந்து போற மாதிரியும் அதே நீர்வீழ்ச்சி பக்கத்துல அந்த நாகாங்கிற புள்ளையுமே வருவா. அவ கால்ல அந்த ஷூங்கிறதுமே இருக்கு. அவ கரெக்டா அந்த நீர்வீழ்ச்சி பக்கத்துல போய் நிக்கும் போது உள்ள இருந்து வந்த ஒரு ஆன்மா அப்படியே அவளை பிடிச்சி உள்ள இழுத்துட்டு போக அவளோட அலறல் சத்தம் கேட்டு அங்க இருக்கிற ஹீரோவுமே தண்ணிக்குள்ள இறங்கி அந்த புள்ளைய காப்பாத்தலாம் அப்படின்னு அவளோட தலையை பிடிச்சு தூக்குனா தலை தனியா வரும். கட் பண்ணா இது எல்லாமே ஹீரோவோட கனவு மட்டும்தான். செம்மையா பயந்துருப்பானா ரைட்டு. ஏன்னா எனக்கே அந்த மந்திரவாதி சொன்ன மாதிரி பீதி கிளம்புதேன்னு யோசிச்சவனும் அந்த மந்திரவாதி கொடுத்த அந்த ஊதுபத்தி எல்லாம் இருக்கும்ல அதையெல்லாம் எடுத்து அங்க கொளுத்தி வைக்கிறான். அடுத்த நாள் காலையில ஹீரோவும் ஹீரோயினும் நேரா மார்க்கெட் போயிட்டு அந்த நாகாவோட கடை இருந்துச்சுல பக்கத்திலே இன்னொரு லேடி கடை போட்டு இருந்திருப்பாங்க. சோ அந்த லேடி கிட்ட நாகா காணாம போன அன்னைக்கு ஏதாவது வித்தியாசமா பிஹேவ் பண்ணலான்னு கேட்டா. ஆமா, ரொம்ப நேரமாவே அவ கடையை சாத்திட்டு போயிட்டா, அது எனக்கு ஸ்ட்ரேஞ்சா தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அவ அன்னைக்கு கடையை சாத்திட்டு போனதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மத்தியான டைம்ல ஊரோட தலைவர் இருக்கிறார்ல அவரோட புள்ள வந்து சம்திங் ஏதோ சண்டை போட்டு போன மாதிரி தெரிஞ்சிச்சு. என்ன ஏதுன்னு தெரியல, ஆனா வந்துட்டு போனாங்கிற விஷயத்த சொன்ன உடனேமே ஹீரோவும் ஹீரோயினும் டைரக்டா போய் ஊரோட தலைவரே மீட் பண்றாங்க.
முதல்ல அந்த ஊர் தலைவர் ஹீரோவை அமுச்சு விடலான்னு பார்த்தா ஹீரோ ராயல் பேலஸ்ல இருந்து வந்திருக்கான்னு தெரிஞ்சோன்னுமே வேற வழி இல்ல, மரியாதை கொடுத்து தான் ஆகணும். ஆனா இப்படி ஹீரோ தன்னோட புள்ளைய விசாரிக்க வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னுமே அந்த ஊர் தலைவி லைட்டா ஜர்க் ஆகுறாங்களா. அப்புறமா ஊர் தலைவரோட அந்த புள்ளையுமே கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, நாகா காணாம போன அன்னைக்கு நீ அவளோட கடைக்கு போனையான்னு கேட்டா அவ போனோன்னு ஒத்துக்கிறா. எதுக்கு போயிருந்திருப்பானா, இந்த மாதிரி ஏதோ துணி வாங்கியிருந்திருப்பா போல, தைக்க கொடுத்துருப்பா. அதை வந்து நான் ஒரு கலர்ல தைக்க கொடுத்திருந்தேன், ஆனா அவ வேற கலர்ல தைச்சிருந்தா, அதனால தான் என்னன்னு சண்டை போடுறதுக்காக போயிருந்தேன்னு சொல்லுவாளாம். சாதாரண துணிக்காக ஏன் சண்டை போட்டீங்கன்னு கேட்டா, வெல் அந்த துணி சாதாரண துணியா இருந்தா பரவாயில்ல, என்னோட ஃபியான்சி என்ன கட்டிக்க போறவர் அது எனக்கு கொடுத்த துணி, அப்படி இருக்கும்போது அவ அதை ஸ்பாயில் பண்ணதை என்னால ஏத்துக்க முடியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாளாம். என்னது உன்னை கட்டிக்க போற ஒருத்தரா, அப்பனா அந்த ஆளையும் பார்த்தாகணுமேனே. நேரா அந்த ஆளையும் மீட் பண்றதுக்காக போனா அந்த கட்டிக்க போற மாப்பிள்ள அவங்க காணோம். அந்த பையனோட அப்பா மட்டும்தான் இருப்பாரு. பெருசா இந்த விஷயங்களை பத்தி எல்லாம் பேசிக்கல. உங்க பையன் வந்து ஏதோ இந்த செராமிக் பிளேட்ஸ் எல்லாம் செய்வான்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆகையால் அதை ஒன்னு சாம்பிளுக்கு ஒன்னு எடுத்துட்டு வாங்களே, நான் கொஞ்சம் பாக்குறேன் அப்படிங்கும் போது அவரு அதை எடுக்கிறதுக்காக போறாரா. ஆமா அந்த பையன் செராமிக் பிளேட் எல்லாம் செய்வானு உனக்கு எப்படியா தெரியும்னு ஹீரோயின் கேட்கும் போது நாகாவோட ரூம்ல இருந்து ஹீரோ அந்த உடஞ்ச பிளேட் எடுத்து வந்திருப்பான்ல, அதுல ஒரு பீஸை கொடுக்குறான். ஹீரோவோட சந்தேகம் என்னன்னா, சாதாரண துணிக்காக ஒன்னும் ஊர் தலைவரோட பொண்ணு போய் நாகா கிட்ட சண்டை போட்டிருக்க வாய்ப்பு இல்ல, அதுக்கு பதிலா அந்த மாப்பிள்ளை பையன் இருக்கிறான்ல அவனுக்காக தான் அன்னைக்கு சண்டை நடந்திருக்குமோன்னு யோசிச்சுட்டு தான் இப்ப அந்த மாப்பிள்ளையை மீட் பண்ண வந்திருப்பாங்க. இதெல்லாம் வெறும் ஹீரோவோட தியரி மட்டும்தான், ஆனா அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிற விதத்துல தான் இப்ப அந்த செராமிக் பிளேட்டை கேட்டிருந்திருக்கான். அதே மாதிரி அந்த மாப்பிள்ளையோட அப்பாவும் பிளேட்டை கொண்டு வந்து தராரு. அந்த பிளேட்ல ஹீரோ நாகாவோட ரூம்ல இருந்து ஒரு பிளேட் எடுத்து வந்திருப்பான். அதோட சென்டர்ல கூட ஒரு பாதி நேம் மட்டும் இருந்திருக்கும்ல, ஒரு நேமோட பாதி, அந்த முழு நேமுங்கிறது இந்த பிளேட்ல இருக்குது. சோ ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிட்டான், அந்த நாகா பிள்ளைகிட்ட இந்த பையனோட ஒரு பிளேட் இருந்திருக்கு. சோ நாகாக்கும் அந்த பையனுக்கு ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. இப்போதைக்கு அந்த மாப்பிள்ளை பையன் வீட்டுல இல்லையா, அதனால அந்த பையன் இந்த செராமிக் பிளேட்லாம் பண்ணுவான்ல அவனோட கடைக்கு அந்த செய்யற அந்த இடத்துக்கு போறாங்க. ஹீரோ மட்டும் தான் உள்ள போயிருப்பான். அங்க உள்ள யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா அப்ப சடனா அந்த இருட்டான பகுதியில அந்த நாகா இருக்கிறாள்ல, அவ முகத்துல எல்லாம் பயங்கரமா காயப்பட்டு ஹீரோ முன்னாடி வந்து நிக்கிற மாதிரியும், அந்த நாகாவுக்கு பின்னாடி ஏதோ கொடூரமான ஒரு உருவம் அதோட 2 கைகளையும் நாகாவோட ஷோல்டர்ல வச்சிருக்கிற மாதிரி தெரிய, ஆஹா பஞ்சாயத்துல வந்து மாட்டிக்கிட்டான்னு பயத்துல ஹீரோவும் கத்தி எடுத்து சண்டை போடுறதுக்காகலாம் இருப்பான். ஆனா சடனா அந்த இடத்துல இருந்த அந்த உருவங்கள் எல்லாமே காணாம போயிடும். இருப்பினும் அந்த ரூமை விட்டு போகாம தைரியத்தை எல்லாம் வர வச்சுக்கிட்டு மாடிக்கு போறான். அங்க ஒரு பெட்ல ஒரு பாயில ஏதோ ஒரு பாடியை சுருட்டி வச்ச மாதிரி இருக்குது. அது என்னவா இருக்குன்னு ஒரு மாதிரி பயத்தோடவே ஹீரோவும் அதை தொடர்றதுக்காக போய்கிட்டு இருக்கேன். உள்ள போனவன் அப்படி என்னதான் பண்றான் அப்படின்னு ஜன்னல் வழியா ஹீரோ இனிமே எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பாளாம். ஆனா அப்போ யாரோ ஒரு நபர் நம்ம ஹீரோயின் கிட்ட நெருங்குற மாதிரி தெரிய, அவளோட அலறல் சத்தம் கேட்ட ஹீரோ மாடியில இருந்து எகிரி குதிச்சு வந்து அந்த ஆளோட கழுத்திலேயே கத்திய வைக்கிறான். ஆக்சுவலி அந்த பையன் தான் அந்த மாப்பிள்ளை பையன். அதே நேரத்தில் அந்த பாயை வச்சு ஏதோ சுருட்டி வச்ச மாதிரி இருந்திருக்கும்ல, அது சாதாரண பஞ்சாதான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த மாப்பிள்ளை பையனும் சரி இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க என்ன ஏதுன்னுலாம் கேட்டா, இந்த மாதிரி நாகா வந்து காணாம போயிட்டா, சோ அதனால தான் அவளை தேடுறங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கூடவே உனக்கும் நாகாக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரியும் தெரியுது, அது நீ என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா உனக்கு நல்லதுன்னு சொன்னா, அப்படி நீங்க மிரட்டி கேட்கணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது, நானே என்னன்னு சொல்றேன்ட்டு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த நாகாங்கிற புள்ள நம்ம ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் லைக் ரொம்ப வருஷமா தனிமையா தானே இருந்திருப்பா. எப்பவுமே ஹீரோயின் எப்போ வருவான்னு எதிர்பார்த்து அவளுக்காக காத்திருக்கும் போதுதான் அந்த நாகாவை இந்த பையன் இந்த மாப்பிள்ளை பையன் பார்த்துருப்பான் முதல்ல. அதுக்கப்புறம் அடுத்த நாள்ல இருந்து அந்த நாகாவை மீட் பண்ணி பேச ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அந்த நாகாவுக்குமே இந்த பையனை வந்து ரொம்பவே பிடிச்சிருந்திருக்கும். ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு ஊர்ல இருக்கிற ஒரு பையன் வந்து பேசுறான், அதுவும் கொஞ்சம் ஒரு யங்கான ஒரு ஏஜ்ல அப்படிங்கும் போது 2 பேருக்கும் ஒரு காதல் அப்படிங்கிறது மலருது. இருந்தாலும் அதை சொல்லிக்கலாம், ஆனா சொல்றதுக்கான ஒரு நாள் வரும்போது, ஆனா அப்பதான் அந்த மாப்பிள்ளை பையன் ஒரு குண்டை தூக்கி போடுறான். அவனுக்கு இந்த மாதிரி சின்ன வயசுல இருக்கும் போதே இந்த ஊரோட தலைவர் பொண்ணு கூட ஏற்கனவே என்கேஜ்மெண்ட்ங்கிறத பண்ணிட்டாங்களாமா. சோ அதனால நான் ஒன்னும் தெரிஞ்சலாம் அந்த என்கேஜ்மெண்ட்டை மேக் பண்ணல, அது வந்து சின்ன புள்ளத்தனமா இருக்கும் போது ஏதோ எங்க வீட்டுல பண்ணி வச்சுட்டானுங்க. ஆனா அதுக்குன்னு இதை ஒரு காரணமா வச்சுட்டு உன்னை நான் விடுறதுக்குமே விருப்பப்படல, ஏன்னா உன்னை பாக்குற வரைக்கும் என் வாழ்க்கையில காதல்னா என்னன்னு கூட தெரியாம இருந்துச்சு. முதல்ல அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நான் உணர ஆரம்பிச்சிருந்திருக்கேன், அதனால கண்டிப்பா உன்னை நான் மிஸ் பண்றதுக்கு விருப்பப்படலன்னு இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அந்த பையன் நம்ம ஹீரோயின் கிட்டையும் ஹீரோ கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஹீரோவும் கேட்பான், சரி உங்க
காதல் அவ்வளவு புனிதமா இருந்துட்டு போகட்டும். இந்த விஷயம் நீ சொல்ற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்ல இருக்கிற யாருக்குமே தெரிய வரலன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது என்ன அவளுக்கு கொடுத்த அந்த வாக்கை நீ நிறைவேற்ற வேண்டாங்கிற முடிவுக்கு வந்துட்டியாடா அப்படின்னு கேட்டா, அதுக்கு அந்த மாப்பிள்ளையோட பதிலுங்கிறது அப்படியும் சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனா ஒரு நாள் இவங்க 2 பேரோட ஃபேமிலியும், இந்த மாப்பிள்ளை பையனோட ஃபேமிலியும் அந்த ஊர் தலைவரோட ஃபேமிலியும் மீட் பண்ணி இந்த டௌரி எல்லாம் பேசி முடிச்சுக்கிட்டு இருந்தானுங்களா. அந்த டைம்ல இந்த மாப்பிள்ளை பையன் சொல்லியிருந்திருப்பான், இங்க பாருங்க என்ன மன்னிச்சிடுங்க, உங்க பிள்ளைய நீங்க கல்யாணம் பண்றதுக்கு என்கேஜ்மெண்ட் மேக் பண்ணது இது எல்லாமே ஓகே தான். நீங்களும் நிறைய ஆசைகளோட கனவுகளோட இருந்திருப்பீங்க. ஆனா எனக்கு இப்போ வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருந்திருக்குது. எனக்கு இந்த மேரேஜையும் கால் ஆஃப் பண்றது எவ்வளவு தப்புன்னு புரியுது. அதனால நான் அவளை செகண்ட் ஒய்ஃபா வச்சுக்கிட்டான்னு கேட்டிருந்திருப்பானா. அத நாகாவா இல்லாம வேற ஏதாவது ஒரு பணக்கார பொண்ணா இருந்தா அவனுங்க ஓகே சொல்லியிருப்பானுங்க போல. நாகாவோட அம்மா ஓடி போனவங்க தானே. ஸோ அந்த ரீசனாலேயே ஒரு ஓடி போனவளோட பிள்ளை கூட என் புள்ள வந்து ஹஸ்பண்டை ஷேர் பண்ணிக்கணுமா, வாய்ப்பே கிடையாதுங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்திருப்பாங்க அந்த ஊர் தலைவரோட ஃபேமிலி. அந்த மாப்பிள்ளை பையன் இதை கடைசி ஆப்ஷனை வச்சிருந்திருப்பான் போல. சரி இனிமேல் நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாடிட்டு இருக்க முடியாது, வரட்டா அப்படின்னு அந்த மேரேஜை கேன்சல் பண்ற விதமா அங்கிருந்து போயிருந்திருப்பான். இதெல்லாம் கேட்ட ஹீரோவுக்கு அந்த சீஃபோட அந்த ஊர் தலைவர் இருக்கிறான்ல அவன் குடும்பத்தை மேல டவுட் ஆயிருந்திருக்கும். ஏன்னா இந்த ஒரு கல்யாணத்துக்கு அந்த நாகாங்கிற புள்ள தடையா இருக்கிறான்னு சொல்லி அவங்க இது நாகாவை போட்டு தள்ளிந்திருப்பாங்களோன்னு டைரக்டா போய் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி அவங்க கிட்ட விசாரிச்சா அந்த ஊர் தலைவரோட பொண்ணு கம்ப்ளீட்டா வேற ஒரு விஷயத்த சொல்றா. என்னன்னா எதுக்கு அந்த ஒரு பையன் நான் நாகாவை தான் கல்யாணம் பண்ணுவேன், 2வது ஒய்ஃபாவது வச்சுக்கிறேன் அப்படின்னு அடம் பிடிச்சானா நாகாவை அவன் பிரெக்னன்ட் ஆக்கிக்கிட்டான். அதனால தான் இந்த ஒரு மேரேஜை பண்ணியே ஆகணும்னு அடம் பிடிச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாளா. அது மட்டும் இல்ல, இப்போ அந்த நாகா இங்க இருந்திருந்தானா கண்டிப்பா அவ பிரெக்னண்டா இருக்கிறாங்கிற விஷயம் ஊர் ஃபுல்லா தெரிய வந்திருக்கும். அப்படின்னா அந்த மாப்பிளக்காரனோட பேரு நாரி இருந்திருக்கும். ஒருவேளை அவனோட பேரை கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த நாகாவை போட்டு தள்ளிந்திருப்பானோ அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு சைஸா சொல்லியிருந்திருப்பாளா. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு வந்து அந்த மாப்பிள்ளை பையன்கிட்ட விசாரிச்சு அவன் செம்மையா காண்டாகிறான். நான் பண்ணதே ஒரு காவிய காதல், என் சுண்டு விரல் கூட இது வரைக்கும் அவ மேல பட்டதில்லை, இத்தனைக்கும் நான் அவளை கொன்னுட்டன் வேற அவ பேசுறாளா அப்படின்னு அங்க இருக்கிற பொருள்லாம் விட்டுறிஞ்சிட்டு போறான். இவன் கோவப்படுற வேகத்தை வச்சு பார்த்தா சந்தேகம் கூட பட முடியாத போலே அப்படின்னு தான் ஹீரோ யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்த ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் என்ன பண்றதுனே ஒண்ணுமே புரியல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்கள் சொல்லியிருந்திருக்காரு. சும்மா ஹீரோ இமேஜின் பண்ணி பார்ப்பான் இதுல இந்த கேஸ்ல யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு. சீஃபோட ஃபேமிலி, காணாம போன அந்த நாகாங்கிற புள்ள, அதுக்கப்புறம் இந்த ஒரு மாப்பிள்ளை பையன், அண்ட் கூடவே ஒரு 5 நாளுக்கு முன்னாடி அந்த நாகாவோட வீட்டுல ஒருத்தன் திருட வந்திருப்பான்ல, அந்த ஒரு திருடன் யாருன்னு தெரியல, இருப்பினும் அவன் திருட வந்திருக்கான். ஒருவேளை அந்த திருடனை இந்த மாப்பிள்ளை பையன் தான் அனுப்பி விட்டு இருந்திருப்பானோ. ஏன்னா அந்த மாப்பிள்ளை பையனுக்கும் இந்த நாகா பிள்ளைக்கும் ஒரு லவ் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கறக்கான ஒரு அடையாளமா அந்த நாகாங்கிற பிள்ளைகிட்ட அவனோட செராமிக் பாட் ஒன்று கொடுத்துருப்பான். ஒருவேளை அதை ஆட்டைய போடுறதுக்காக அந்த திருடனை போக சொல்லியிருந்திருப்பானோ அப்படிங்கிற கேள்வி வருது. அந்த கேள்வி படி அப்படியே அந்த திருடன் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் அப்படி ஆட்டைய போட வந்திருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அவன் கையில அந்த நாகாங்கிற புள்ள கத்தியை வச்சு கிழிச்சிருந்திருப்பான்ல, அந்த காயம் ஆறாம இருந்திருக்கும். அந்த ஆளு ஊருக்குள்ளதான் இருக்கிறான் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலான்னு. அடுத்த நாள் காலையில மார்க்கெட்ல ஹீரோயின் கடை போட்டு இருந்திருக்கால. ஸோ அந்த கடையில சும்மா ஏதோ ஒரு ஆனிவர்சரிக்கான காம்படிஷன் நடத்துற மாதிரி ஊர்ல இருக்கிற ஆண்கள் நிறைய பேர் அதுல பங்கேற்கிறதுக்காக வந்திருப்பாங்களா. அப்படி அதுல ஒரு ஆள் அந்த போட்டியில பங்கேற்க வரும்போது அவனோட கைகள்ல அந்த காயங்கிறது இருக்கு. அதை கவனிச்ச ஹீரோயினுமே, ஓ அவனா, அவனுக்கு ஏற்கனவே ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்குது, ஊர் தலைவர் இருக்கிறாருல அவரோட வீட்டில் தான் அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான், அதுக்கப்புறம் ஏதோ திருடிட்டான்னு சொல்லி அவனை மார்க்கெட்லேயே வச்சு அடிச்சு அனுப்பிச்சுட்டாங்க அப்படின்லாம் சொல்லக்குள்ள சரின்னு 2 பேரும் காட்டுக்குள்ள அந்த ஒரு திருடனோட வீட்டுக்கு போறாங்களா. உள்ள போய் பார்த்தா அவன் ஏகப்பட்ட பொருள் திருடி வச்சிருந்திருக்கான். இவங்க இந்த பொருட்கள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அந்த திருடன் உள்ள வந்திருப்பானா. நம்ம ஹீரோவும் அவங்ககிட்ட தான் இந்த மாதிரி ஒரு டிடெக்டிவ்னு சொன்ன அடுத்த செகண்டே அவங்க இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். நான் ஹீரோ கிட்ட நடக்குமா, அவன் பறந்தெல்லாம் பாஞ்சு அவனை எப்படியோ கத்தி முனையில பிரிக்க, அதுக்கப்புறம் அவனோட வீட்டுக்கே கொண்டு வந்து அவனை கட்டி வச்சுட்டு விசாரிச்சா. அதுக்கப்புறம் அந்த திருடனமே அவனுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ ஏதோ எதிர்பார்த்து வந்தானோ அந்த பதில் அவன் வாயிலிருந்து வரல. அதுக்கு பதிலாக அவன் உண்மையை சொல்லுவான், இந்த மாதிரி நான் சீஃபோட வீட்டில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஊர் தலைவரோட வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், நான் ஏதோ திருடிட்டேன் அப்படின்னு சொல்லி என் மேல வீணா பழிய போட்டு என்னை துரத்தி விட்டுட்டாங்க. அப்புறம் இப்படி ஒரு இழிவான ஒரு பேர் எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் யாருமே எனக்கு வேலையும் கொடுக்கல, அதனால வேற வழி இல்லாம தான் நான் திருட ஆரம்பிச்சேன்னு சொல்லுவான். பயங்கரமா அவன் அழுது புலம்பும் போது இவங்களுமே அங்க ஏதாவது பொருட்கள் கிடைக்குமான்னு தேடி பார்ப்பாங்களா, நம்ம நாகாவோட பொருள் ஏதாவது. அப்படி தேடி பார்த்தா அந்த நாகாவோட நகை பொட்டி ஒன்று இருக்கும், ஒரு சின்னதா ஒரு நகை பொட்டி மாதிரி ஒன்று இருக்கும், அதை தான் அவன் திருடிட்டு வந்திருக்கான் போல. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினை வெளியில கூட்டிட்டு வந்துட்டு இவன் ஒன்னும் நாகாவோட கேஸ்ல இன்வால்வ் ஆன மாதிரி தெரியல. ஏன்னா உண்மையாலுமே அந்த மாப்பிள்ளை பையன் தான் அந்த செராமிக்கை எடுத்துட்டு வரதுக்காக இந்த திருடன் அனுப்பியிருந்தா இவன் எதுக்கு நகை பொட்டி எடுத்துட்டு வரணும், அந்த செராமிக்கை தானே எடுத்துட்டு வந்திருப்பான், அதை கூட அதே இடத்துல உடைச்சிட்டு அப்படியே தான் விட்டுட்டு வந்திருப்பான் அங்க நாகாவோட ரூம்லயே. ஆகையால் இவன் சாதாரண ஒரு திருடனா தான் இருப்பான் போலயே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போய் அவங்ககிட்டயுமே
நாங்க தேடி வந்த விஷயம் உங்ககிட்ட கிடைக்கலதான், இருப்பினும் நீ ஒரு திருட, உன்னை எங்களால சும்மாலாம் விட்டுட்டு இருக்க முடியாது, ஊர் தலைவர்கிட்ட உன்னை நாங்க போட்டு கொடுக்க போறோம்னு சொன்னா, ப்ளீஸ் நீங்க அதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், அவன்கிட்ட மட்டும் என்ன போட்டு கொடுத்துடாதீங்க, அவன் ஏற்கனவே என்ன ஊர் முடி வச்சு அசிங்கப்படுத்தினவன் அப்படின்னு அந்த திருட பயங்கரமா அழுது புலம்புறானா. ஆனா அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்கும்போது கூடவே ஒரு விஷயத்தையும் சொல்றான். இந்த ஊர் தலைவரோட ஒய்ஃப் இருக்கிறாங்கல்ல, அவங்க நாகாவோட அப்பாவை அப்பப்போ தனியா போய் மீட் பண்றதை நான் பார்த்துருக்கேன், ஒருவேளை அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு அஃபேர் இருக்கலாம்னு நினைக்கிறேன். சோ தன்னோட அப்பாவுக்கும் ஊர் தலைவரோட மனைவிக்கும் அஃபேர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட காரணத்தால தான் மேபி நாகாவை அவளோட அப்பாவே போட்டு தள்ளிந்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி கொளுத்தி விடுவான். ஆகையால் நேரா நாகாவோட அப்பா கிட்ட போய் விசாரிச்சா அந்த ஆள் வேற ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, அந்த திருடன் சொன்ன மாதிரி ஊர் தலைவரோட ஒய்ஃப் வந்து நாகாவோட அப்பாவை மீட் பண்றது என்னமோ உண்மைதான், ஆனா அவங்க 2 பேருக்கு நடுவுல அஃபேர்லாம் கிடையாது, ரேதர் அவங்க 2 பேரும் லைக் சின்ன வயசுல இருந்தே தெரிஞ்சவங்க அந்த மாதிரி. ஈவன் நாகாவோட அப்பா துணிக்கடை வைக்கிறதுக்கு கூட இந்த லேடி தான் உதவி பண்ணியிருப்பாங்க போல. ஸோ இப்போ கூட அவங்க ரீசெண்டாக நிறைய கடனில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய காசெல்லாம் கூட கொடுத்து, உன்னோட பொண்ணானா இந்த நாகா நான் என் பொண்ணுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளையா லவ் பண்ணிட்டு சுற்றி தெரியுறா, எங்களால் அந்த ஒரு சம்மந்தத்தை விட முடியாது, அதனால உன் பொண்ணுகிட்ட நீ தான் பேசி அவளை இந்த ஒரு காதலை விட வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு போயிருந்திருப்பாங்க. நாகாவோட அப்பாவும் அந்த காசை வாங்கிக்கிட்டு கண்டிப்பாக நான் அவங்க 2 பேரையும் பிரித்து விடுறேன் அப்படிங்கிற மாதிரி வாக்கு கொடுத்துருப்பாரா. இந்த விஷயத்த சொன்னதுக்கு ஹீரோயின் பயங்கரமா காண்டாகிற, ஒரு தகப்பனா நீயும் பாசம் கொடுக்க மாட்டேன், எவனோ ஒருத்தன் பாசம் தரான் அப்படின்னா அதையும் நீ தடுத்துக்கிட்டு இருப்பையா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆயிட்டு, அதுக்கப்புறம் விஷயம் தெரிய வந்துருச்சுல்ல, ஆகையால் டைரக்டா போய் அந்த ஊர் தலைவரை மீட் பண்ணி அந்த ஊர் தலைவரோட பொண்ணு நாகா காணாம போறதுக்கு முன்னாடி நாள் நாகாவோட கடைக்கு வந்திருப்பாள்ல, அந்த ஊர் தலைவரோட பொண்ணு என்ன காரணம் சொல்லியிருப்பான்னா, இந்த மாதிரி நான் துணியை வந்து வேற ஒரு கலர்ல தைக்க கொடுத்தேன், அவ வேற கலர்ல தைச்சு கொடுத்துட்டா அப்படிங்கிற காரணத்தை சொல்லியிருந்திருப்பாளா. ஆனா ஹீரோவோட கன்க்ளூஷன் என்னன்னா, நீ துணியை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு நீ எப்படியாவது எனக்கு வரப்போற அந்த மாப்பிளைய விட்டுரு, நான் தான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி நீ சண்டை போட போயிருந்திருக்க. எப்படி இவங்க ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறதா அந்த மார்க்கெட்ல இருக்கிற ஒரு லேடி பார்த்து இருந்திருப்பாங்க. ஸோ இப்படி மார்க்கெட்டுக்குள்ள வச்சு இப்படி ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க வேணான்னு சொல்லி அதுக்கப்புறம் பேசுறதுக்காக நீ தனியா காட்டுக்குள்ள அந்த நாகாவை கூப்பிட்டு இருந்திருக்கலாம். அதனாலதான் அவ கடையை அன்னைக்கு நேரமா சாத்திட்டு காட்டுக்கு போயிருந்திருக்கா. நாகா காட்டுக்கு போனாங்கிற விஷயம் எங்களுக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறியான்னு சொல்லிட்டு நாகாவோட ஷூவை எடுத்து வைக்கிறாங்க. அதுல இருந்து அந்த ஒரு பழம், அந்த வித்தியாசமான பழம் தான் அவன் அந்த காட்டுக்கு போயிருக்காங்கிறத காட்டி கொடுத்துச்சு. உண்மையை சொல்ல, நாகா காணாம போன அன்னைக்கு நீ நாகாவை மீட் பண்ணி அன்னைக்கு காட்டுக்குள்ள பேசியிருக்க தானே அப்படின்னு ஹீரோ இன்டென்ஸா கேள்வி கேட்க, அந்த ஊர் தலைவரோட பிள்ளையுமே ஏதாவது சொல்லி சமாளிக்கலான்னு இருக்கும்போது குறுக்கார ஹீரோயின், எங்கேயாவது பொய் சொல்லணும்னு நினைக்காத, பொய் சொல்லி நீயே மாட்டிக்காத, ஏன்னா நீ அன்னைக்கு நாகாவை மீட் பண்ணிருக்கங்கிறத வேற ஒரு நபருமே பார்த்துருக்காங்க, அந்த ஒரு ஐ விட்னஸ் எங்க கிட்ட இருக்குது அப்படின்னு சும்மா ஒரு பொய்யை ஒண்ணு சொல்லுவாளா. ஆனா அந்த பொய்க்கு அந்த ஊர் தலைவரோட புள்ள விழுந்துட்டா அவளால் அந்த கேள்வி, அந்த இன்டென்ஸான இன்வெஸ்டிகேஷனை தாங்கிக்க முடியல. போதாத குறைக்கு அவளோட மூக்குல இருந்து ப்ளீட் ஆகி நம்ம ஹீரோக்கு பின்னாடி அந்த நாகாவோட உருவத்தை இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவ பயங்கரமா அப்படியே அலறி போயிடுறாளா. கட் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. அன்னைக்கு ஈவினிங் அந்த வாட்டர் ஃபால்ஸ்ல அந்த நீர்வீழ்ச்சி பக்கத்துல வச்சு இந்த ஊர் தலைவரோட பொண்ணு அந்த நாகாவை பயங்கரமா அசிங்கமா கேட்டிருந்திருப்பா. ஓடி போனவரோட பிள்ளைக்கு இந்த மாதிரி என்ன பணக்கார வீட்டு சம்பந்தம் கேக்குதா அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டிருந்திருப்பாலாம். இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாத நாகாவுமே அந்த ஊர் தலைவரோட பொண்ணு சொல்றபடி சரி நான் அந்த மாப்பிள்ளை கிட்ட பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஊர் தலைவரோட பொண்ணுக்கு பயங்கரமா ஈகோ ஹர்ட் ஆயிரும். லைக் உங்ககிட்டலாம் நான் கெஞ்ச வேண்டியதா இருக்குதேன்னு போட்டு நாகாவை சரமாரியா அடிக்க ஆரம்பிக்க, நாகா செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக சும்மா அவளை தள்ளி விட்டுருவா. அவ்வளவுதான், கீழே விழுந்ததுல கோவத்துல அவங்க இருக்கிற ஒரு கல்லை எடுத்து நாகாவோட மண்டையிலே அடிக்க, மண்டையில இருந்து போலன்னு ரத்தம் அவ அதே இடத்துல சுருண்டு இருந்திருப்பா. இதை கேட்ட ஹீரோயின், அப்படின்னா நீ தான் நாகாவை கொண்டுட்டு அவளோட பாடி எங்கேயாவது புதைச்சிட்டி அப்படின்னு கேட்டா, இல்ல நான் அப்படி எதுவுமே பண்ணல, அவளோட பாடியை நான் அதே இடத்துல விட்டுட்டு வந்துட்டேன், நான் பயந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே ஹீரோயின் அதை நம்புற மாதிரி தெரியல. அப்ப பாடி எங்கடி போச்சு அப்படின்னு செம்மையா காண்டாகும் போது அந்த ஊர் தலைவரோட ஒய்ஃப் இருக்கிறாங்களே, ஸோ அவங்க தான் குறுக்கால அதான் என் புள்ள எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டால, ஒருவேளை அந்த நீர்வீழ்ச்சி பக்கத்துல மயங்கி போயிருந்த அந்த நாகாவை இந்த தண்ணி பை தூக்கிட்டு போயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஹீரோ காவலாளிகளெல்லாம் வர வச்சுக்கிட்டு அந்த ஊர் தலைவரோட பொண்ணு இருக்கிறாள் அவளை அரெஸ்ட் பண்ணி அங்கிருந்து கூட்டிட்டு போக, விஷயம் கேள்விப்பட்ட அந்த மாப்பிள்ளை பையனுமே அங்க பயங்கரமா அந்த ஊர் தலைவரோட வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானா. சண்டைனா சாதாரண சண்டை இல்ல, பயங்கரமான வாய் வார்த்தைகளெல்லாம் அவன் விட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த ஊர் தலைவர் கோவப்பட்டு அவனோட காவலாளிகள் இருப்பாங்கல்ல அவங்கள வச்சு அந்த மாப்பிள்ளை பையனை அடிக்க வைப்பான். ஹீரோ என்னதான் அதை பார்த்துக்கிட்டு இருந்தாலுமே பெருசா அதுல மூக்க நுழைக்கல. லைக் அவன் வாய் பேசினா அதனால அடி உழுகுது, நம்ம சொல்றதுக்கு எதுவும் இல்லைன்னு யோசிச்சவனும். அப்புறம் ஹீரோயினை தனியா கூட்டிட்டு ஆமா நாகாவும் அந்த ஊர் தலைவரோட பொண்ணுமே அந்த வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துல அந்த நீர்வீழ்ச்சி பக்கத்துல இருந்ததை யாரோ பார்த்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீ சொன்ன இல்ல, அது பொய் தானே? இப்படி நீ பொய் சொல்லிதான் உண்மையை வர வச்சிருக்க அப்படின்னா அப்ப ஜட்ஜு முன்னாடி நம்ம என்னத்தை ப்ரூவ் பண்ணி காட்டுறது? ஜட்ஜ் இதெல்லாம் ஏத்துக்க மாட்டாரு, எல்லாமே ரூல்ஸ் படி தான் நடக்கணும், ரொம்ப எமோஷனலா பிஹேவ் பண்றேன்னு சொன்னா உங்களுக்கு தான் வெறும் இது ஒரே ஒரு கேஸ். என்ன பொறுத்த வரைக்கும் நாகா என்னோட பொண்ணு,
பொண்ணு என் பொண்ணை காப்பாத்துறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எனக்கு எந்த ரூல்ஸும் தேவையில்லைங்கிற மாதிரி கோச்சிட்டு போயிடுவா. ஆனா அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹீரோ வீட்டில் சாப்பிட்டு இருக்கும்போது அப்போ அங்க ஒரு குண்டா ஒன்று இருக்கும். அதுல இருக்கிற தண்ணி எல்லாமே ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு கீழே வடிய ஆரம்பிக்க, என்ன தண்ணி சம்மந்தமே இல்லாம வடியுதுன்னு ஹீரோவும் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த தண்ணி வடியறதோட எண்டில் கரெக்டா நாகாவோட பாடிங்கிறது இருக்கும். சடனா அந்த பாடியை ஏதோ ஒன்று இழுத்த மாதிரி தெரியும். ஹீரோவும் நல்லா தெளிவா பார்த்தா அந்த பாடிக்கு தலை இல்லாம இருக்க, அந்த தலைய செவுத்து பக்கத்துல ஒரு கொடூரமான ஒரு உருவம் அப்படியே கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். ஆஹா, ஊர் மக்கள் சொல்லிக்கிட்டு இருந்த அந்த தண்ணி பைங்கிறது இதுதானு ஹீரோ பயப்படும் போது சடனா அது நம்ம ஹீரோவோட காலை பிடிச்சு இழுக்க ட்ரை பண்ணக்குள்ள அப்ப கரெக்டா ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துருப்பானா, ஐயோ இனியா தரையில படுத்துட்டு என்னையா பண்றேன்னு சொல்லி ஹீரோவை காப்பாத்திட்டு, ஹீரோவும் பேய் இருக்குதுன்னு சொன்னோன்னே அவனும் கத்தி எடுத்துட்டுலாம் பாக்குறான். பட் அங்க எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. பிளஸ் இந்த அசிஸ்டன்ட் எதுக்கு இங்க வந்திருக்கானா, இந்த கிராமத்தை பத்தின சில டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கான். ஹீரோ கேட்டிருந்திருப்பான் போல. சில ஸ்க்ரால்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கும் போது அதுல ஒரு கதைங்கிறது இருக்கும். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி 14 பேர் கொண்ட ஒரு ஃபேமிலியில இருக்கிற எல்லாத்தோட தலையுமே பொது வெளியில வச்சு வெட்டி கொன்னாங்களாமா. எதுக்காகனா இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அரசருக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் தலைவர் இருக்கிறாருல, ஸோ அந்த ஆள் தான் போட்டு தெளிந்திருக்கான் போல. இதெல்லாம் படிச்ச ஹீரோவுமே அடுத்த நாள் அந்த ஊர் மந்திரவாதி இருப்பான்ல அவங்கிட்ட போயிட்டு, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 14 பேர் கொண்ட ஒரு ஃபேமிலியை இந்த மாதிரி தலையை வெட்டி போட்டிருந்துருக்காங்களாமா. ஒருவேளை அந்த ஃபேமிலியில் இறந்து போனவங்களுக்கும் இப்போ அப்படி தொடர்கொலைகள்லாம் நடந்துட்டு இருக்குல்ல, ஸோ இதுக்கும் ஏதாவது சம்மந்தமாக இருக்குமான்னு கேட்டால் அந்த மந்திரவாதிக்கும் சரியாக தெரியல. ஏன்னா அதெல்லாம் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இறந்தவங்களுக்கு மட்டும்தான் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிருக்கும். இருப்பினும் நீங்கள் சில கெட்ட விஷயங்களெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல எங்கள் ஊரை சேர்ந்தவங்களே கிடையாது. அதனால் நீங்கள் தொடர்ந்து இந்த ஊரில் இருக்க அது உங்களோட உயிருக்கு தான் ஆபத்து. உங்களோட உயிரை ரிஸ்க் பண்ணியும் நீங்கள் இந்த கேஸ் ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களான்னு கேட்டா ஹீரோ ஆமான்னு சொல்லுவான். ஏன்னா இன்னும் நாகாவோட பாடிங்கிறதே கிடைக்கல. ஸோ அப்படின்னா டெஃபினட்டா அவ உயிரோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த ஊர் தலைவர்கிட்ட அவங்களோட ஒய்ஃப் பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. பொண்ணை தான் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களே, ஸோ ப்ளீஸ் ஏதாவது பண்ணி திருப்பி பொண்ணை கொண்டு வர வைங்க அப்படின்னு சொன்னாலுமே என்ன பண்றதுன்னு அந்த சீஃபுக்கும் தெரியல. சும்மா ஏதோ ஒன்று நசன்னு பேசாதங்கிற மாதிரி அந்த ஆள் அங்கிருந்து எந்திரிச்சு போக, இவங்க பேசுறது எல்லாத்தையுமே அந்த ஊர் தலைவரோட வீட்டில் ஒரு வேலைக்கார அம்மா ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க கேட்டு இருந்திருப்பாங்களா. அதுக்கப்புறம் அந்த அந்த ஊர் தலைவரோட ஒய்ஃப் வந்து மீட் பண்ணிட்டு ஒரு விஷயத்த சொல்றா. இன்னொன்னு பார்த்தா ஆக்சுவலி அந்த ஊர் தலைவரோட பொண்ணு நம்ம நாகாவோட தலையில கல்ல வச்சு அடிச்சுட்டு அங்கிருந்து வந்திருப்பால. அதுக்கப்புறம் அங்கிருந்த நாகாவோட பாடியை யாரோ ஆட்டையை போட்டு போயிருக்காங்க. அப்படி ஆட்டையை போட்டு அந்த ஒரு நபர் தான் இந்த வேலைக்கார லேடியை யூஸ் பண்ணிட்டு அந்த ஊர் தலைவி இருக்கிறாள் அவளை மிரட்டி காசு பிடிங்கிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே உங்களோட பொண்ணு இந்த நாகங்கிற புள்ளைய தலையிலேயே பலமா அடிச்சிருந்திருக்கா, விஷயம் வெளியே தெரிய வந்துச்சுன்னா உங்களோட புள்ளையோட வாழ்க்கைக்கு ஆபத்து, அதனால இவ்வளவு காசு கொடுங்க அப்படின்னு ஏற்கனவே ஒரு 400 கோல்டு கிட்ட வாங்கியிருப்பான் போல. அதனால இன்னைக்குமே வந்து அவன் என்ன மீட் பண்ணிட்டு இன்னும் ஒரு 100 கோல்டு கேட்டான். அப்பதான் அந்த நாகங்கிற புள்ளைய அவன் கொன்னு தூக்கி வீசுவானாமா அப்படின்னு சொன்னதுக்கு சனியை என்ன பண்ணி தொலைறதுன்னு அவங்களும் காசு கொடுத்து அனுப்பி இருப்பாங்களா. அந்த வேலைக்கார லேடியுமே காசு எடுத்துக்கிட்டு நைட் நேரத்துல காட்டுக்குள்ள ஒரு இடத்துல இருக்க, அப்போ அவங்க மாஸ்க் போட்ட ஒரு மர்ம நபர் வந்துட்டு அந்த காசை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் இந்த வேலைக்காரியும் யாராவது தனக்கு எது ஃபாலோ பண்றாங்களா என்ன ஏதுன்னு அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு நேரா ஒரு குகை கிட்ட போவாளா. அந்த இடத்துக்கு அந்த ஒரு மர்மமான நபரும் வருவான். ஆனா அவன் ஆக்சுவலி அந்த திருட்டு பையனா இருக்கும். சோ இந்த திருட்டு பயலும் இந்த வேலைக்காரியும் ஒன்னா சேர்ந்துதான் நாகாவை கடத்தி வச்சுக்கிட்டு ஊர் தலைவரோட ஃபேமிலிய மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஈவன் அந்த குகைக்குள்ள ரொம்ப ஆழத்துல ஒரு கதவு இருக்கும். அந்த கதவெல்லாம் பூட்டி வச்சிருந்திருப்பாங்க. அதுக்குள்ளதான் நம்ம நாகாவை அங்க அவங்க உயிரோட கட்டி வச்சிருந்திருக்காங்களா. இப்போ அப்படியே ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. மத்தியான டைம்ல அந்த ஊர் தலைவரோட பொண்ணு நாகா கிட்ட வந்து சண்டை போட்டு போயிருந்திருப்பா. சண்டை போட்டு முடிச்சுட்டு ஈவினிங் என்ன நீர்வீழ்ச்சி கிட்ட வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி மிரட்டி விட்டு போயிருந்திருப்பாளா. இவங்க என்ன பேசிக்கிறாங்கிறது தெரியலனாலும் இப்படி சண்டை போட்டுட்டு போறது அங்க மார்க்கெட்ல இருக்கிற ஒரு லேடி கவனிச்சிருந்திருப்பாங்க. ஊர் தலைவரோட பொண்ணுமே வீட்டுக்கு போயிட்டு துணியெல்லாம் மாத்திட்டு கிளம்பலான்னு இருக்கும்போது ஆக்சுவலி இந்த பெரிய இடத்து பொண்ணுங்கள்லாம் அவங்க கூட இருக்கிற அந்த வேலைக்கார லேடி வந்து எப்பவுமே எங்க போனாலுமே கூடவே வர வேண்டியது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. ஆனா நீ என் கூட வராத அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஊர் தலைவரோட பொண்ணு வந்து நம்ம நாகாவை மீட் பண்ண போயிருந்திருப்பா. ஆனா நீங்க வர வேண்டாம்னு சொன்னாலும் உங்களை வேவ் பாக்குறது எங்களோட கடமைங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த வேலைக்கார லேடி ஒளிஞ்சு இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்க வந்திருந்தா. அப்பதான் கரெக்டா அந்த ஊர் தலைவரோட பொண்ணு நாகாவோட தலையில கல்ல வச்சு அடிச்சுட்டு பயத்துல அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருந்திருப்பா. பதட்டத்துல இந்த வேலைக்கார லேடிக்கு
நாகைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. இந்த காட்டுக்குள்ளேயே தான் அந்த திருட்டு பையனோட வீடுமே இருக்குது. அதனால நேரா போய் அவங்கிட்ட விஷயத்த சொல்லிட்டு, நீ போய் மலையில இருக்கிறவளோட பாடியை பார்த்துக்கோ, நான் போய் உடனே மருத்துவரை கூட்டிட்டு வரேன்னு அந்த வேலைக்கார லேடி ஆக்சுவலி காப்பாத்தலாங்கிற மைண்ட் செட்ல தான் இருந்திருப்பா. ஆனா இந்த திருட்டு பையன் தான் ஏற்கனவே தான் பண்ணாத தப்புக்காக அந்த ஊர் தலைவர் என்ன ஊர் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்தினான்ல, சோ இப்போ அவனுக்கு ரிவீட் கொடுக்கறதுக்கு எனக்கான ஒரு வாய்ப்பா இதை நான் பயன்படுத்திக்க போறேன்னு சொல்லி இந்த பயந்தாங்கோலி வேலைக்காரையுமே தன்னோட கூட்டாளிய சேர்த்துக்கிட்டு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த நாகாவோட பாடியை அங்கிருந்து எடுத்துட்டு போகும்போது கரெக்டா ஊர் தலைவரோட பொண்ணும் அவங்க அம்மாவை கூட்டிட்டு அங்க வந்திருப்பா. ஆனா நாகாவோட பாடி அங்க இருந்திருக்காது, வெறும் ரத்தக்காரை மட்டும்தான் இருந்திருக்கும். பயங்கரமா அந்த புள்ள பயந்து போயிருப்பாளாம். ஆனா அதுக்கு அவங்க அம்மா, சரி ஏதாவது மிருகங்க இதை அவளை இழுத்துட்டு போய் சாப்பிட்டு இருந்திருக்கும், நீ கவலைப்படாத, எப்படி நீ மாட்ட மாட்டாதான் பாடி இல்ல அப்படின்னு அவங்க நிம்மதியா இருந்திருப்பாங்க. ஆனா இதை எல்லாத்தையுமே ஓரமா இருந்து கவனிச்சு அந்த திருட்டு பயலும், நிம்மதியாவா இருக்கிறீங்க, இருங்கடியை முடிச்சு விட்டுறேன்னு அன்னைக்கு ஈவினிங் இந்த வேலைக்கார லேடி இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்க கிட்ட அந்த திருட்டு பையன் சொல்லி அனுப்பியிருந்திருப்பான் போல. இந்த மாதிரி மேடம், நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போற வழியில ஒரு மர்மமான நபர் மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு என் கழுத்துல கத்திய வச்சு, நம்ம அம்மனி இருக்கிறாங்களே உங்களோட பொண்ணு, அவங்க அந்த நீர்வீழ்ச்சி பக்கத்துல வச்சு இந்த துணியெல்லாம் மார்க்கெட்ல விற்கிற அந்த நாகாங்கிற புள்ள இருக்கிறாள், ஸோ அவளை வந்து தலையிலேயே அடிச்சுட்டாங்களாமா, அடிச்சு கொன்னுட்டாங்களாமா. இப்போ அந்த பாடிங்கிறது அந்த ஒரு மாஸ்க் போட்ட நபர்கிட்ட தான் இருக்காமா. அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா 400 கோல்டு காயின் கேட்கறான் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஊர் தலைவிக்கெல்லாம் பயங்கரமா காண்டா இருந்திருக்கும். என்ன என்னையே மிரட்டுறானா, 400 கோல்டு காயின்னா சும்மா என்ன மரத்திலேயே காய்க்குது அவனுக்கு கொடுக்கறக்கு, இருந்தாலும் நாகா வேற செத்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்திருப்பாங்க மொதல் டைம். அதனால கழுத போய் தொலைது, என் பிள்ளை இனி ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த 400 கோல்டையும் கொடுத்து அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ண சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் ஆத்தோரமா நாகாவோட ஒரே ஒரு ஷூங்கிறத மட்டும் கிடைச்சிருந்திருக்கும். அந்த ஷூ இருந்த காரணத்தால சரி பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த ஊர் தலைவரோட மனைவி வந்து கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்பாங்க. இப்போ அப்படியே பிரசன்ட்ல நாகா ஒன்னும் சாகல, அவ இன்னும் உயிரோட தான் இருக்கிறா, அவளை கொலை பண்ணணும்னா எக்ஸ்ட்ராவா ஒரு 100 கோல்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் இப்போ அந்த 100 கோல்டு வாங்கியாச்சுல, அதனால காசுக்கு நியாயமா இருப்பாங்கிற மாதிரி அந்த நாகாவை போட்டு தள்ளலான்னு இருந்தா அந்த வேலைக்கார லேடி கொஞ்சம் இலக்கண மனசா இருப்பாங்க போல. அதான் நம்ம 500 கோல்டு வாங்கிட்டோம்ல, நம்ம வேற எங்கேயாவது போய் செட்டில் ஆயிரலாம், அந்த புள்ளைய விட்டுறலான்னு சொல்லுவாளா. அவ கண்ணத்திலே புள்ளையர்னு வச்சுட்டு, நான் என்ன பண்ணணும்னு நீ எனக்கு சொல்லி பாடம் எடுக்க அவசியம் இல்லடின்னு கத்தியை எடுத்துட்டு போய் அந்த இடத்துல நாகாவை வெட்டுற மாதிரி இருக்க. அப்படியே சீன் கட் பண்ண அடுத்த நாள் காலையில ஊர் மக்கள் எல்லாரும் ஆத்தோரமா குடிந்திருக்காங்க. ஏன்னா ஒரு பாடிங்கிறது கரை ஒதுங்கிந்திருக்கு, அது காணாம போன நாகாவோட பாடி தான் சொல்லி நம்ம ஹீரோயின்ல அந்த இடத்துல பயங்கரமா கதறி கதறி அழுதுகிட்டு இருப்பா. என்ன செய்தின்னு பார்க்க வந்த ஹீரோக்குமே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். ஏன்னா அவ உயிரோட இருப்பா, அவளை காப்பாத்திரலாம் அப்படின்லாம் நினைச்சிருப்பான்ல. ஆனா அது முடியாம போயிருச்சுன்னு அவனுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நாகாவோட அப்பா இவ்வளவு நாளா அவ மேல பாசம் காட்டாத மாதிரி இருந்தாலுமே அந்த இடத்துல அவ இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சு பயங்கரமா பிரேக் ஆகி அழ ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு அந்த ஊர் தலைவரோட மனைவி கிட்ட இருந்து காசு வாங்கினதுக்கு அப்புறம் நீ அந்த மாப்பிள்ளை பையனை பாக்குறத விட்டுருங்கிற மாதிரி நாகாவோட அப்பா நாகா கிட்ட சொல்லியிருந்திருப்பாரா. ஈவன் அடிக்க கூட செஞ்சிருந்திருப்பாரு. நான் உன்னோட அப்பா, நான் சொல்ற பேச்சு நீ கேட்க மாட்டேன், உனக்கு வேற ஒருத்தன் தான் முக்கியமா போச்சான்னு சொன்னதுக்கு நீ என்னைக்காவது ஒரு நாளாவது எனக்கு அப்பனா நடந்திருக்கியா அப்படின்னு நாகா திருப்பி ஒரு கேள்வியை கேட்டிருந்திருப்பாளா. ஆனா இதுக்கப்புறம் தான் அவ காணாம போன விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். இப்போ நாகாவோட பாடி கிடைச்சிருக்கு அப்படிங்கும் போது அவ இறந்து போயிட்டா, இனிமேல் நம்ம புள்ள நம்ம கூட இருக்க மாட்டா அப்படின்னு தெரிஞ்ச சோகத்துல அவங்க அப்பா சூசைட் பண்ணி காட்டுக்குள்ள இறந்து போயிருந்திருப்பாரு. ஒரு பக்கம் நாகாவுக்கு இறுதி சடங்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்க ஹீரோமே விரக்தி ஆயிருவான். எப்படியாவது இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிச்சே ஆகணும்னு அந்த ஊரோட மந்திரவாதி இருக்கிறான்ல அவனை கூட்டிட்டு போயிட்டு, இது வரைக்கும் இந்த 5 வருஷத்துல 8 தலையில்லாத பாடிஸ் வந்து அந்த ஆத்தோரமா கிடைச்சிருந்திருக்கும்ல, அந்த 8 பிணங்களையுமே ஒரு இடத்துல புதைச்சிருந்திருப்பாங்க. அந்த பிணங்களை எல்லாம் இன்வெஸ்டிகேஷனுக்காக ஹீரோ தோண்டி எடுக்கலான்னு இருக்கிறான். ஆகையால் அந்த மந்திரவாதியை வச்சு அந்த இடத்துல சில பூஜைகள் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ அந்த பாடிஸ் எல்லாத்தையும் தோண்டி எடுக்கிறானா. கடந்த 5 வருஷமா 8 பாடிஸ் கிடைச்சிருக்கு. சில பாடிஸ் இத்து போயிருந்திருக்கும், சில பாடிஸ் வெறும் எலும்பு கூட மட்டும்தான் இருக்கும். இருப்பினும் அந்த பிணங்கள்ல ஹீரோக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. நேரா ஹீரோயினை வந்து அவன் மீட் பண்ணிட்டு நாகாவோட பாடி இன்னும் அங்கதானே இருக்கும், அதையும் ஒரு செகண்ட் செக் பண்ணி பார்க்குறான். ஹீரோவோட டவுட்டுங்கிறது உறுதி செய்யப்படுது. என்ன டவுட்னா, இது வரைக்கும் கிடைக்கப்பட்ட 8 பாடிஸுமே தண்ணியில நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் தான் அது கரையோதுங்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த நாகாவோட பாடி இப்ப கிடைச்சிருக்க பாடி அவ்வளோ ஒன்றும் தண்ணியில ஊர்ன மாதிரியும் தெரியல. அதே நேரத்தில் இது வரைக்கும் கிடைக்கப்பட்ட 8 பாடிஸோட தலையும் அதோட பாடியில இல்லாம இருந்திருக்கும். ஆனா அதோட கழுத்து பகுதியை வந்து சம்திங் ஏதோ ஒரு மிருகம் வந்து கடிச்சு அதோட தலையை வெளியில எடுத்த மாதிரி தெரியும். ஆனா
இப்போ நாகாவோட தலையை வெட்டி எடுத்திருக்காங்களா, இதை வந்து ஏதோ கத்தியை வச்சு வெட்டி எடுத்த மாதிரி தான் இருக்கு. அதனாலேயே இது வரைக்கும் அந்த 8 பேரை ஏதோ ஒரு தண்ணி பை கொலை பண்ணுச்சோ இல்லை யாரு கொலை பண்ணாங்களோ தெரியல. ஆனா அந்த கொலை பண்ண நபருக்கும் இப்போ இந்த நாகாவை கொலை பண்ண நபருக்கும் சம்பந்தம் கிடையாது. ரெண்டுமே வெவ்வேறுன்னு அவர் கண்டுபிடிக்கிறாரு. இதே நேரத்தில் அந்த ஊர் தலைவரோட ஒய்ஃப் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்திருக்க அவங்களோட பொண்ணை போய் மீட் பண்ணிட்டு நாகாவோட பாடியை தான் ஏற்கனவே டிஸ்போஸ் பண்ணியாச்சுல, ஸோ அதனால கண்டிப்பா இந்த பேய் தான் நாகாவை போட்டுத்துல இருக்கும் அப்படின்னு நம்பிடுவாங்க எல்லாரும். நீ அன்னைக்கு நாகாவை அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போய் மீட் பண்ணங்கிற விஷயத்த மட்டும் எங்கேயாவது ஜட்ஜு கிட்ட இது வந்து சொல்லிடாத, நீ அவளை பார்க்கலன்னு சொல்லிடு, அப்பதான் உன்னால இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க முடியும். ஏன்னா நீ அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போனங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. அதனால அந்த டிடெக்டிவ் அவன் கடக்குறான், அவன் சொல்றதெல்லாம் கோர்ட்ல நம்பிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, அதான் எந்த ஒரு விட்னஸும் இல்லையேன்னு அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆமா இல்ல, அன்னைக்கு நாம அந்த நீர்வீழ்ச்சிக்கு போனங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாதுன்னு அந்த புள்ளையும் யோசிக்கும் போதுதான், இல்லையே அந்த நீர்வீழ்ச்சிக்கு நான் போக போறேன் அப்படின்னு நான் வீட்டு வேலைக்காரிட்டு சொல்லிட்டு போனோனே அப்படின்னு சொல்லக்குள்ள அதுக்கப்புறம் நேரா அந்த வேலைக்கார லேடி கிட்ட மீட் பண்ணிட்டு இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் கேட்கும்போது அவங்க சரியான பயந்தாங்கொழியா இருப்பாங்க போல. மொத்த உண்மையும் கக்கிடுறாங்க காலில் விழுந்து. ஆனா இவங்க கிட்ட இருந்த காசை கொள்ளையடிக்கிறதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலுமே அந்த ஊர் தலைவி லேடிக்கு பரவாயில்ல, இவங்க பண்ணதே நல்லதா தான் போச்சு, இதை இப்படியே இந்த கதையை மெயின்டைன் பண்ணி நாகாவோட டெத்துக்கு காரணம் அந்த பேய் தான் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணிடலாங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வரா. ஹீரோவுமே அந்த கன்க்ளூஷனுக்கு தான் வரான். கண்டிப்பா நாகாவை போட்டு தள்ளிட்டு அவளை போட்டு தள்ளினது அந்த பேய் தாங்கிற மாதிரி யாரோ ஃப்ரேம் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. முதல்ல இந்த பாடி நாகா தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு அந்த நாகாவோட ஷூ அவங்களுக்கு கிடைச்சிருக்கும்ல, அதை எடுத்து போட்டு பார்த்தா இல்ல, பொருந்தல. ஸோ இது டெஃபினட்டா நாகா கிடையாது, யாரோ ஃபேக் பண்ணியிருந்திருக்காங்கன்னு புரியுது. ஆனா அது யாரு பண்ணியிருந்திருப்பான்னு யோசிச்சுட்டே இருந்தா ஹீரோயினுக்கு அந்த திருட்டு பையன் மேல சந்தேகம் வரும். ஏன்னா அந்த திருட்டு பையனோட வீட்டுல இருந்து நாகாவோட நகைப்பொட்டியா அவ எட்டு வந்திருப்பால, அந்த நாகாவோட நகைப்பொட்டிக்குள்ள ஹீரோயின் நாகாவுக்கு கொடுத்த ஒரு காப்பு ஒன்று இருந்திருக்கும். ஆக்சுவலி சின்ன வயசுல ஹீரோயின் தான் அந்த நாகாவுக்கு இந்த நகையை கொடுத்துருப்பா, இந்த ஒரு காப்பை கொடுத்துருப்பா. அப்படி சின்ன வயசுல கொடுத்த அந்த ஒரு காப்பை குளிக்கும் போது தூங்கும் போதுன்னு சொல்லி எப்பவுமே நாகா கழட்ட மாட்டா. அப்படி இருந்தா அந்த திருடன் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நாகாவோட வீட்டுல திருட வரும்போது வெறும் அந்த டப்பாவை மட்டும்தான் எடுத்துட்டு போயிருந்திருக்கணும். ஆனா அதுக்கப்புறம் தான் நாகாவை கடத்தினதுக்கு அப்புறம் அவளோட கையில இருக்கிற இந்த ஒரு நகையை எடுத்து டப்பால போட்டு வச்சிருந்திருப்பான் அப்படின்னு அவ யோசிக்க, சோ அந்த திருட மேல சந்தேகம் வருதா. அதுவே அந்த ஊர் தலைவி கிட்ட அந்த வேலைக்கார லேடி நாகா உயிரோட இருக்கிறாங்கிற விஷயத்தையும் சொல்லக்குள்ள, என்னடி ஏற்கனவே செத்து போயிட்டான்னு சொல்லி என்கிட்ட 400 கோல்டு வாங்கினீங்க, வெறும் பாடியை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னன்னா கொலை பண்ணணும், அதனால 100 கோல்டு கொடுங்க அப்படின்னு வாங்கினீங்க. அப்படி இவ்வளவு கோல்டு வாங்கிட்டும் இன்னும் மாடி போட்டு தள்ளாம இருக்கிறீங்கன்னு அப்படியே கொஞ்சம் ஆச்சரியப்பட்டாலுமே ஸ்டில் சரி இனி நாகாவை மட்டும் முடிக்க கூடாது, இதுல வந்து அந்த திருட்டு பையனையும் சேர்த்தி முடிச்சிடணும், 2 பேரையுமே கொண்டுடலாம், அந்த திருட்டு பையனை கொல்றதுக்காக நீ தான் எனக்கு உதவி பண்ணணும்னு அன்னைக்கு நைட்டு அந்த திருட்டு பையனை மீட் பண்றதுக்காக இந்த வேலைக்கார லேடியும் அந்த ஊர் தலைவியும் போறாங்களா. ஸோ அப்படி போற வழியில அந்த வேலைக்கார லேடி கிட்ட ஒரு பாய்சனை ஒன்று கொடுக்குறாங்க இவங்க. ஸோ இதை மறக்காம அவன் குடிக்கிற எதுலையாவது கலந்து விட்டுரு, அவனை ஈஸியா போட்டு தள்ளிடலான்ட்டு அதுக்கப்புறம் அந்த திருட்டு பையனோட வீட்டுக்கும் போறாங்களா. அவன் இந்த லேடி வந்திருக்கிறத பார்த்தோன்னே பயங்கரமா பதறி போயிடுறான். இருப்பினும் ஓவராலா ஜர்க்காகதை வந்து உட்காரு, நான் உன்னை மீட் பண்ண வந்திருக்கேன்னு தெரிஞ்ச உடனேயுமே கண்டிப்பா அந்த வேலைக்காரி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்கிற விஷயம் உனக்கு புரிய வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீ புத்திசாலியா தான் இருக்கிற. சரி ஏற்கனவே அந்த நாகாவை போட்டு தள்ளுறேன்னு என்கிட்ட இருந்து ஒரு 100 கோல்டு வாங்கினீல, ஆனா நீ இன்னும் அவளை உயிரோட தானே வச்சிருந்திருக்க, நான் வேணும்னா எக்ஸ்ட்ராவா கூட உனக்கு காசு தரேன், அவளை போட்டு தள்ளிருங்கிற மாதிரி சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த வேலைக்கார லேடியுமே இவங்க 2 பேருக்கும் தண்ணி கொண்டு வந்து வைப்பால. அந்த திருடனுக்கு தண்ணியை வைக்கும் போது அவளோட கையெல்லாம் நடுங்கிக்கிட்டு இருக்கும். அது அந்த திருடன் கவனிச்சிடுறான். பிளஸ் இவங்க பேசிட்டு இருக்கிறத எல்லாத்தையுமே கரெக்டா அந்த திருடனை பார்க்கறதுக்காக ஹீரோவும் ஹீரோயினும் வந்திருப்பாங்கல்ல, இவங்களும் வெளியில நின்று கேக்குறாங்க. அந்த திருடன் பயங்கர ஷார்ப்பான ஆளா இருப்பான். உனக்கு கொடுத்த தண்ணியில விஷம் இருக்குதுன்னு கத்தியை எடுத்து அந்த வேலைக்கார லேடியை அதே இடத்துல போட்டு தள்ளிடுறான். அடுத்து இந்த ஊர் தலைவி லேடியை போட்டு தள்ளலான்னு இருந்தா அவங்களுக்கு உயிர் பயம்லாம் இருக்கும். இருந்த போதிலும் அந்த இடத்துல ஸ்டில் நெகோசியேட் பண்ணுவாங்க. எதை வச்சுனா, இப்ப நீ என்ன கொன்னுட்டு என்ன டேபிள்ல வச்சிருந்திருக்க காசெல்லாம் எடுத்துட்டு போகலான்னு இருக்கிறியா, ஆனா அது காசே இல்லடான்னு சொல்லக்குள்ள இவனும் போய் பாக்குறான். எஸ் அது வெறும் கூழாங்கற்களா இருக்கும். உனக்கு கொடுக்க வேண்டிய காசுங்கிறது என்கிட்ட இருக்கு, ஆனா அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ நாகாவை ஏன் கண்ணு முன்னாடியே கொலை பண்ணணும், அதுக்கப்புறம் உனக்கு தரேன், நீயும் இங்கிருந்து கிளம்பலான்னு சொல்லியிருந்திருக்க. சரி கடைசியா கொஞ்சம் காசை மட்டும் வாங்கிக்கலான்ட்டு அந்த திருட்டு பையனுமே நாகாவை எங்க வச்சிருந்திருக்காங்களோ அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக பின்னாடியே ஹீரோவும் ஹீரோயினும் வந்துருவாங்க. பட் அவங்களால எதுவும் பண்ண முடியல, கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. சரி முதல்ல காசு கொடு, அப்பதான் போட்டு தள்ள முடியும்னு சொன்னா, இல்ல காசு என்கிட்ட உப்ப இல்ல, காட்டுக்குள்ள ஒரு இடத்துல புதைச்சு வச்சிருந்திருக்கேன், நான்
நான் உனக்கு அப்புறமா அதை எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னா அந்த திருட்டு பையன் செவி சாய்க்கல. வா முதல்ல நீ எனக்கு காசை கொடு, அதுக்கப்புறம் கொலை பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த நாகாங்கிற புள்ளைய கூப்பிட்டுக்கிட்டு இவங்க 2 பேருமே நடந்து வராங்க. இவங்க பொறுமையா நடந்து வந்துகிட்டு இருக்க இவங்க கூடயே தான் ஹீரோவும் ஹீரோயினும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா. கரெக்டா ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஊர் தலைவி லேடியுமே ஒரு மரத்துக்கடியில தான் அந்த காசெல்லாம் புதைச்சிருந்திருப்பாங்க. அதையெல்லாம் எடுத்து அந்த திருட்டு பையனுக்கு சும்மா கொடுக்குற மாதிரி கையில நீட்டிக்கிட்டு இருக்க அந்த திருட்டு பையன் காசு மேலதான் அதிக போக்கஸ் வச்சிருக்கிறத கவனிச்சு அந்த நாகா இந்த கேப்ல அவனை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறா. ஆனா நாகாவை சேஸ் பண்றதுக்கு முன்னாடி ஹீரோ வந்துட்டு அந்த திருட்டு பையனை தடுக்க அந்த திருட்டு பையன் நான் ஹீரோவை பாத்துக்கிறேன், நீ போய் முதல்ல நாகாவை புடின்னு அந்த ஊர் தலைவியை அனுப்பி வைக்கிறானா. தனியா ஹீரோவை சமாளிச்சுக்கிறேன்னு சொல்றானே, அவ்வளோ வெயிட்டான கையான்னு பார்த்தா ஆமா ஹீரோ கூட சண்டை போறதெல்லாம் வச்சு பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஹீரோக்கு செம்ம டஃப் கொடுக்குறான் அந்த திருட்டு பையன். ஸோ இவன் சாதாரண ஒரு திருடன் கிடையாது, கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு கொள்ளக்கார கும்பல்ல இருந்த ஒருத்தனா தான் இருப்பான் அப்படின்லாம் ஹீரோக்கு புரியுது. ஏன்னா அவனோட புத்திசாலித்தனமா இருக்கட்டும், அவனோட பிளானிங் ஸ்கில்ஸா இருக்கட்டும், சண்டை போடுற திறமையா இருக்கட்டும், இது எல்லாமே அக்கேஷனலி ஒருத்தர் திருடுறான் அப்படின்னா அவங்ககிட்ட இருக்காது. அதையே வந்து தொழிலா பாக்குறான் அப்படின்னா மட்டும்தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா நீ திறமைசாலி தான், ஆனா அதுக்கு நான் தோக்குறதா இல்லைன்னு அவன் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பான் ஹீரோவும். ஆனா அப்படி சண்டை பயங்கரமா போய்கிட்டு இருக்கும்போது சடனா ஹீரோவுக்கு அந்த இடத்துல சில மர்மமான உருவங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அந்த தண்ணி பேய் மாதிரியான உருவங்கள்லாம் அவனுக்கு தெரிய ஆரம்பிக்க கொஞ்சம் ஃபைட்ல வந்து அவன் கான்சென்ட்ரேஷனை லூஸ் பண்றான். இந்த கேப்ல அந்த திருட்டு பையன் ஹீரோவை கார்னர் பண்ணி அவனோட சோடை கூட உடைக்க செய்யறானா. ஆனா லக்கிலி ஹீரோ எப்படியோ அவனோட காலில் ஒரு சோடை இறக்கி முதல்ல அவனை கொஞ்சம் வீக்கன் பண்ணி எப்படியாவது அவனை முடிச்சிடலாம் அப்படின்லாம் பார்த்தாலுமே ஸ்டில் அந்த திருட்டு பையன் செம்ம ஸ்ட்ராங்கான ஒருத்தனா இருப்பான் போல. வயிறுல கத்தி இறக்கியுமே அங்க நிற்பான். ஆனா கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ண ஹீரோ அங்க மரத்துல ஷார்ப்பான கிளைகள்லாம் இருக்கும், அதுல கரெக்டா அவனை தள்ளி விட்டு சாகடிக்கிறான். பேரலா நம்ம நாகா அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வந்திருப்பால, அப்படி ஓடி வந்தவளை கரெக்டா ஹீரோயின் பிடிக்கிறாளா. ஸோ ஹீரோயின் தான் வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சோன்னே நாகாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ நாகாவை போட்டு தள்ளுறதுக்காக அந்த ஊர் தலைவி அங்க வரா. உடனே நாகாவை போக சொல்லிட்டு ஹீரோயினும் அந்த ஊர் தலைவி அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பயங்கரமா அப்படியே கட்டி பிறண்டு உருண்டுகிட்டு இருப்பாங்களா. அந்த ஊர் தலைவியெல்லாம் நம்ம ஹீரோயினோட கையில கத்தியெல்லாம் வச்சு இறக்க ஆரம்பிச்சிருவா, விட்டா கொன்னுருவா போல. ஆனா ஜஸ்ட் மிஸ், அவளை போட்டு தள்ள போகும்போது கரெக்டா நாகா உள்ள பூந்து அந்த ஊர் தலைவியை தடுக்கிறாங்க. நீயே வந்துட்டியாடின்னு அந்த ஊர் தலைவி நாகாவை போட்டு தள்ள போனா ஹீரோயின் ஒரு மரக்கட்டையை எடுத்து மண்டையிலே அடிச்சு மயக்கப்பட வைக்கிறான். அவ்வளவுதான், மயங்கி போன அந்த ஊர் தலைவியை அதே இடத்துல ஒரு மரத்துல கட்டி வச்சுட்டு நாகாவை அவளை பார்த்துக்க சொல்லிட்டு எங்கேயாவது எந்திரிச்சானா இதை வச்சு மண்டையிலே அடிச்சிருங்கிற மாதிரி ஒரு மரக்கட்டையுமே கொடுத்துட்டு ஹீரோக்கு என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக வருவாளா. அந்த திருட்டு பையனை போட்டு தள்ளியாச்சு. ஹீரோவும் அங்கதான் உட்காந்து வந்திருப்பான். ஹீரோயின் நல்லா இருக்கிறா அப்படிங்கறத பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் தரையில சாய, ஐயோ என்னைய எங்களுக்கு உதவி பண்ணிட்டு நீ செத்து போயிட்டியே அப்படின்னு அழுக ஆரம்பிக்க, சும்மா வெட்டுக்குத்தெல்லாம் வாங்கியிருந்திருக்கேன், கொஞ்சம் கத்த வைக்காதறிங்கிற மாதிரிலாம் புலம்பிக்கிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் காலையிலயும் ஆகுது. நாகாவை ஊருக்குள்ள கூட்டிட்டு வரும்போது விஷயம் கேள்விப்பட்டு அந்த மாப்பிள்ளை பையனும் வரான். வந்தோடனே நாகாவை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். அப்படியே அந்த இடத்துல 2 பேரும் அப்படியே கட்டிப்பிடி வைத்தி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கேஸுங்கிறது முடிஞ்சிருச்சா. ஒரு 2-3 நாள் கழிச்சு ஹீரோவும் கிளம்பலான்னு இருக்கிறான். நாகாவோட கேஸை டீல் பண்றதுக்காக தான் ஹீரோ இந்த ஊருக்கே வந்தது. நாகாவை திருப்பி கண்டுபிடிச்சு கொடுத்தாச்சு. இருந்தாலும் இந்த ஊர்ல இருக்கிற அந்த தண்ணி பேய் இருக்குதுல, அதை பத்தி தான் ஹீரோவால எதுவும் கண்டுபிடிக்க முடியல. என்னால அந்த கேஸை சால்வ் பண்ண முடியல. ஆர் அட்லீஸ்ட் இந்த ஊரோட மந்திரவாதி இருக்கிறாருல, அவர் ஏதோ இந்த ஊதுபத்தி ஆம்லெட் எல்லாம் கொடுக்குறாரு, அதையெல்லாம் வாங்கி பத்திரமா வச்சுக்கிட்டு சேஃபா இருக்கிற வழியா பாருன்னு ஹீரோயினுக்கு அட்வைஸ் போட்டுட்டு இருக்கும்போது அப்பதான் ஹீரோயின் சொல்லுவா, ஆக்சுவலி இந்த விஷயத்த நான் யார்கிட்டயுமே சொல்லல, உண்மையை சொல்ல போனா எனக்கு இந்த ஊதுபத்தி வாசனை எல்லாம் ஒத்துக்காது, அதனால அவர் கொடுத்த அந்த ஊதுபத்தி அதை இது வரைக்கும் நான் கொளுத்துனது இல்லை. ஆனா அப்படி அந்த ஊதுபத்தியை நான் கொளுத்துனது இல்லை அப்படின்னாலுமே இது வரைக்கும் அந்த பேயை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லும் போது ஹீரோக்கு சந்தேகம் வந்துடும். அந்த ஊதுபத்தியை கொளுத்துனா தான் பேய் கிட்ட வராதுன்னு அந்த மந்திரவாதியை சொல்லியிருந்தான். ஆனா அதை கொளுத்தாதங்காட்டி தான் இவ அதை பார்க்கவே இல்லைன்னா அப்போ அந்த ஊதுபத்தியில என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஊதுபத்தியை ஹீரோ அவனுக்கு தெரிஞ்ச ஒரு மருத்துவர்கிட்ட அந்த ஊதுபத்தியை கொடுத்துட்டு இதுல ஏதாவது கலந்துருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஆமா, ஹலுசினேஷன் கிரியேட் பண்ற சில மூலிகை மாதிரி சில விஷயங்கள்லாம் இதுல கலந்துருக்காமா. அப்பதான் ஹீரோக்கும் புரியுது, ரைட்டு நான் ஊருக்கு வந்த முத நாள்ல இருந்து இந்த ஊதுபத்தியை பயன்படுத்துற காரணத்தால தான் எனக்கு அந்த மாதிரியான உருவங்கள்லாம் தெரிஞ்சிருக்கான்னு. அதுக்கப்புறமே அந்த மந்திரவாதியை பிடிக்கிறதுக்காக ஹீரோ சில காவலாளிகள் எல்லாத்தையும் அந்த மந்திரவாதியோட வீட்டை சுத்தி அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த மந்திரவாதி ஏன் இந்த விஷயத்தையெல்லாம் பண்ணணும்னு அந்த ஹீரோவோட அசிஸ்டன்ட் கேட்டிருந்திருப்பானா. அப்பதான் ஹீரோ சொல்றான், ஆக்சுவலி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்துல ஒரு 14 பேர் கொண்ட ஒரு ஃபேமிலிய அரசுக்கு துரோகம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி போட்டு தெளிந்திருப்பாங்கல்ல. ஆனா 14 பேர் கிடையாது, 15 பேரு. அந்த 15வது நபர் தான் இந்த மந்திரவாதி. அந்த டைம்ல ஒரு 10 வயசு சின்ன பையனா இருந்திருப்பான். அவன் தன்னோட ஃபேமிலி கண்ணு முன்னாடியே சாகிறதா பார்த்து இருந்திருக்கணும்.
இருக்கணும். அப்படி தன்னோட ஃபேமிலி இறந்து போறதுக்கு யாரு காரணமா இருந்தாங்களோ அவங்கள நான் பழி வாங்குறேன்னு சொல்லி இப்படி 30 வருஷம் கழிச்சு திருப்பி வந்திருக்கான் அப்படின்னு இவங்களுக்கு புரியுது. ஆனா அதுக்கு நான் அவனை விட்டு வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆபீசர்ஸோட போய் அவனை அரெஸ்ட் பண்ணலான்னு இருந்தா, ஏற்கனவே அவன் வீட்டை நோட்ட விடுறதுக்காக 2 சோல்ஜர்ஸை ஹீரோ விட்டு போயிருந்திருப்பான்ல, அவங்க 2 பேரையுமே அவன் கழுத்துல ஏதோ பாய்சனை வச்சு போட்டு தெளிந்திருக்கான். வீட்டுல ஏதாவது தடையும் கிடைக்குமான்னு போய் பார்த்தா அந்த மந்திரவாதி ஒரே ஒரு லெட்டரை மட்டும் விட்டு வச்சிருந்திருப்பான். ஆனா அந்த லெட்டர்லயுமே நீ என்ன கண்டுபிடிப்ப அப்படின்னு நான் எதிர்பார்க்கலங்கிற மாதிரி அந்த மந்திரவாதி ஹீரோக்கு தான் அந்த லெட்டரை வச்சிருந்திருக்கான். பிளஸ் அவன் ஏன் இந்த கொலைகள்லாம் பண்றான் அப்படிங்கிற விஷயத்தையுமே அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பான். என்னன்னா அவனோட ஃபேமிலியில் இருக்கிற 14 பேரையும் போட்டு தெளிந்திருப்பாங்கல்ல, ஆனா இறந்து போன அந்த 14 பேரும் அந்த ஒரு ஃபேமிலி எந்த ஒரு தவறுமே பண்ணிந்திருக்க மாட்டாங்க, இருப்பினும் அரசுக்கு இவங்க துரோகம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு கொடுத்தது. இப்போ இந்த ஊர் தலைவரா இருக்கிற அந்த ஊர் தலைவரும் அவன் கூட இருந்தா இன்னும் சில ஆளுங்களா இருக்கும். எதுக்காகனா பாருங்க, நாங்க அரசுக்கு எதிராக இருந்தவங்களை வந்து காட்டி கொடுத்துட்டோம், அதனால ப்ளீஸ் ராஜா எங்களுக்கு ஏதாவது பார்த்து பண்ணுங்களேன்னு சொல்லிதான் அந்த ஆள் வந்து ஊர் தலைவரா அதுக்கப்புறம் மாறி இருந்திருப்பான். அவங்களுக்கு பவர் வேணுங்கிற காரணத்துக்காக எங்களோட குடும்பம் வந்து துரோகம் பண்ணுச்சுன்னு ஃபேக்கா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி இப்படி எங்க குடும்பத்தையே அழிச்சிட்டானுங்க. ஆனா அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் இவ்வளோ விஷயத்தையும் பண்ணிட்டு இந்த எல்லா கொலைக்கும் வந்து பேய் தான் காரணம் அப்படின்னு அந்த ஊதுபத்தியுமே ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டையுமே கொடுத்து அந்த ஊதுபத்தி மூலமா இருக்கிற எல்லாரையுமே பேய் இருக்குது இந்த ஊர்ல அப்படின்னு நம்ப வச்சிருந்திருக்கான். இந்த லெட்டர்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ அந்த வீட்டுக்குள்ளேயே இன்னொரு ரூம் ஒன்று இருக்குமா, அதுக்குள்ள போய் பார்த்தா அங்க அந்த ஊர் தலைவனோட தலங்கிறது இருக்கும். எஸ், இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு 8 பேர் அவன் கொண்டு போட்டானோ அதே மாதிரி அந்த ஊர் தலைவனோட பாடியும் ஆத்தோரமா மிதந்துகிட்டு இருக்க, தலை இல்லாம. அப்படி கூடயே இருந்த ஒருத்தனை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஹீரோவுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும், கொஞ்சம் ஏர்லியாவே கண்டுபிடிக்க முடியலையேன்னு. ஆனா அப்ப அந்த இடத்துல இந்த மரக்குச்சியால ஆன இந்த துணியெல்லாம் தொங்க விடுற மாதிரியான ஒரு ஹேங்கர் ஒன்று இருக்கும். அதுல குளிர்காலத்துக்கு யூஸ் பண்ற ஒரு கோட்டை வந்து எடுத்துட்டு போன மாதிரி அதோட பஞ்சு வந்து அந்த கிளையில வந்து சிக்கி இருக்குமா. வெயில் அடிச்சுட்டு இருக்கிற டைம்ல இந்த இடத்த விட்டு அவன் எஸ்கேப் ஆகி போகும்போது ஒரு வின்டர் கோட் அவன் எடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அவன் ஒரு குளிர் பிரதேசம் மாதிரியான பகுதியை நோக்கி தான் தப்பிச்சு போயிருக்கணும்னு சொல்லி ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட்டும் அடுத்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக கிளம்ப, கரெக்டா அவனுங்க 2 பேரும் ஊரை விட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் அந்த மாப்பிள்ளை பையன் நாகா அப்படின்னு இவங்க எல்லாரும் அவனை வழி அனுப்பி வைக்க அங்கே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. அடுத்தது செகண்ட் பார்ட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துச்சுன்னா டெஃபினட்டா அதையுமே நம்ம சேனல்ல கன்டினியூ பண்ணலாம். எனிவேஸ், கண்டிப்பா இந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. அதோட ரொம்ப முக்கியமா இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யா, தேங்க்யூ.